எங்கும் நிறைந்தவனும் எல்லாம் அறிந்தவனுமான ஏக இறைவனும் பரம்பொருளுமான அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். மனிதனுக்கு வாழ்வாதாரம் எவ்வளோ அவசியம் எல்லாம் தெரியும். இங்கே வாழ்வாதாரங்கிறது அருளாதாரமா பொருளாதாரமா? நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பொருளாதாரம். பொருளேற்பான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பொருள் இல்லைன்னா வாழ முடியாது. அந்த பொருள் வந்து பணத்தின் அடிப்படையில், அறிவின் அடிப்படையில். பெரும்பாலும் நமக்கு பொருளை பற்றியான கவலையும் பயமும் வருத்தமும் சங்கடமும் அல்லது பெருமையும் மகிழ்ச்சியும் போராமையும் போட்டியும் பொருள் அடிப்படையானது. இறைவன் மனிதனை படைக்கும் போது அருளை போட்டு தான் படைச்சிருக்கிறான். இறைவன் அருளாளன். நம்முடைய பிரார்த்தனை அருளை தான் கேட்கணும், நம்ம பொருளை கேட்டுட்டு இருக்கோம். நம்முடைய விருப்பம் அருளில் வாழணும்னு, ஆனால் அறிவு பொருளை கொண்டு தான் திருப்தி அடையுது. அப்போ இன்னைக்கு வாணிபம் இருக்கு. பொருளாதாரம்னா என்ன? வியாபாரம். இன்னைக்கு எல்லாமே வியாபாரம் ஆயிடுச்சு. இப்படி மண்ணிலேருந்து பொண்ணு வரைக்கும் வியாபாரம் ஆகி போச்சு. அந்த வியாபாரம் எதன் அடிப்படையில் இருக்கணும்? குர்ஆனுக்கு ஒரு வியாபாரம்னா என்ன? இறைவனை வழிபடுறதுனா என்ன? வணக்க வழிபாடுனா என்ன? இது வெறும் சடங்காக இருக்கணுமா அல்லது அது இறைவனுக்கு வழிபட்டதாக இருக்கணுமா? மனிதனை படைப்பு நோக்கம் அறிந்து அதன்படி வாழ்றதான் தொழுகை. அதுதான் இறைவனை வழிபடுறது, வணக்க வழிபாடு. அதில் எல்லாமே வந்து நாம் சிந்திக்க வேண்டியது என்னன்னு சொன்னால், ஒவ்வொரு க்ஷணமும் நம்ம இறைவனை வணக்கத்தில் இருக்கணும். அப்படின்னா இப்போ வியாபாரம் முக்கியத்துவம் பெறுது அப்படின்னு சொல்லும்போது, வியாபாரம் வணக்க வழிபாடாக இருக்கா? அதாவது இறைவனுக்கு பொருத்தமாக இருக்கா? நம்முடைய தொழில், வியாபாரம், வேலைகள், பொருளீட்டுறது, இது எல்லாமே வணக்க வழிபாடில் வந்து சேரும். அது தொழுகை, இறைவனை வழிபடுவது. நம்ம அப்படி நினைக்கிறது இல்லை. காலையில் எதிர்த்து தொழுதுட்டு, இஸ்லாமியரை தொழுதுட்டு வியாபாரத்துக்கு போகணும், துவா செஞ்சுட்டு போகணும், பிரார்த்தனை பண்ணிட்டு போகணும். அது மற்றவங்களா இருந்தாங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு, சர்ச்சுக்கு போயிட்டு வேண்டிக்கிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு கும்பிட்டுட்டு அப்புறம் வியாபாரத்துக்கு தொழிலுக்கு போவாங்க. அந்த வியாபாரத்துக்கு போனோன்னு நினச்சவங்க எல்லாரும் கடை திறந்த உடனே இஸ்லாமியா இருந்தால் யாசின் ஓதுறது இல்லையா, இல்லை ஏதோ ஃபாத்தியா ஓதுறது, பிரார்த்தனை பண்ணுறது. அதே மற்றவங்களா இருந்தாங்கன்னா சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வியாபாரம் தொடங்குவாங்க. எல்லா கடைகள்லையுமே பார்த்தீங்கன்னா சாமி போட்டா இருக்கும். எல்லா மதத்துடைய போட்டாவும் இருக்கும். மக்கா மதீனா இருக்கும், கிறிஸ்துவ போட்டா இருக்கும், இந்துக்களுடைய சாமியோட போட்டா இருக்கும், எல்லாமே இருக்கும். இப்படி பிரார்த்தனை இருக்குது, கும்பிட்டு தான் தொழுதுட்டு தான் போய் வியாபாரம் பண்ணுறாங்க. அங்கே எல்லா வியாபார தளத்துலையுமே வந்து எக்கோ அடிக்கிறப்பாங்க. எல்லா வியாபார தளத்துலையுமே ஃபோட்டோ இருக்கும் இல்லையா, சாமி போட்டா இருக்கும், மக்கா மதீனா போட்டா இருக்கும், இல்லைன்னா அவங்களுடைய மதத்துடைய போட்டோ, எல்லா மதமும் போட்டாவும் இருக்கும். இதெல்லாம் வந்து பூஜை பண்ணிட்டு இப்படி அந்த யாசின்னு ஓதிட்டு அல்லது வந்து சூறாவை ஓதிட்டு தான் வந்து வியாபாரம் தொடங்குவாங்க. ஆனால் அப்படி துவங்கக்கூடிய வியாபாரம் இறைவனுக்கு பொருத்தமாக இருக்கா, நியாயமாக இருக்கா, உண்மையாக இருக்கா, அது நன்மையாக இருக்கா அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கா செஞ்சுருக்குறோமா? வியாபாரம்னா கொடுக்கல் வாங்கல், கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் அப்படிதானே. அதாவது என்னுடைய தேவைக்காக இன்னொருத்தருடைய தேவையை கொடுத்துட்டு என்னுடைய தேவையை நம்ம பூர்த்தி செய்கிறேன். இப்படி தானே இந்த வாழ்வியல் போயிட்டுருக்கு. நம்முடைய தேவை ஒன்றா இருக்குது, இன்னொருத்தவங்க தேவை இன்னொன்றா இருக்குது. அப்போ அவங்களுடைய தேவையை கொடுத்து என் தேவையை நான் பூர்த்தி செஞ்சுக்கிறேன். இதில் தர்மம் இருக்குதான்னு பார்க்கணும். இப்படி இது முதல்ல வியாபாரம் எப்படி ஆரம்பிச்சு ஒரு சேவை மனப்பாங்கில் தான் இருக்குது. ஒரு சேவையின் அடிப்படையில் என்னுடைய தேவையும் பூர்த்தி ஆகணும்,
பிறருடைய தேவை பூர்த்தி ஆகணும். இது வியாபாரம். ஆனால் இன்றைக்குள்ள வியாபாரம் எப்படி இருக்குது? என்னுடைய தேவை மட்டுமே பூர்த்தி ஆகணும், இப்படி என்னுடைய சுயநலம் மட்டுமே அதில் இருக்குது. வியாபாரத்தில் தரம் இல்லை, அதில் லாபம் அளவுக்கு அதிகமாக இருக்குது, இடம் மோசம் செய்கிறது இருக்குது, அளவு மோசம் செய்கிறது இருக்குது, கலப்படம் இருக்குது. அப்போ இதில் நம்ம தர்மமாக இல்லையே, இல்லை நியாயமாக இல்லையே அப்படின்னா இங்கே தொழுகை இல்லைன்னு அர்த்தம். நான் இறைவனை வழிபடலை, இறைவனுக்கு வழிபடலை, மனசாட்சிக்கு வழிபடலை. அப்போ தொழுகைங்கிறது வழிபாடு தலங்கள் இல்லை, இறைவனை வணங்குதல்ன்றது வழிபாடு தலங்கள் இல்லை. நாம் எங்கே இருக்கிறோமோ அங்கே, குடும்பங்களில், வியாபார தலங்களில், சமுதாயத்தில், நட்புல, உறவுகளில், எல்லா இடத்துலையுமே இறைவனை வழிபடணும், இறைவனுக்கு வழிபடணும். இதுதான் வேதம் சொல்லுது. நாம் என்ன செய்யறோம்னா வேதத்தை ஓதிட்டு ஒரு மந்திரம் மாதிரி ஓதிட்டோம், புண்ணியம் கிடைச்சுன்னு நினைக்கிறோம். அதே மாதிரி நான் சாமி கும்பிட்டேன், நான் தொழுதுட்டேன், ஜபம் பண்ணிட்டேன். இப்போ நான் வியாபாரத்துக்கு போகும்போது இறைவன்கிட்ட பொருளை கேட்டேன், இன்றைக்கி நல்ல வியாபாரம் நடக்கணும், நிறைய லாபம் ஈட்டணும், சரியா? அப்போ என்னுடைய சுயம் மட்டுமே இருக்குது. அப்போ பிரார்த்தனை பண்ணியாச்சு. ஆனால் இறைவன் சொல்கிற மாதிரி நான் அதை அழகிய வியாபாரம் பண்ணுறேனா அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ வியாபாரன்றது என்ன? முதல்ல நம்முடைய தேவைக்காக பிறருடைய தேவையை பூர்த்தி செஞ்சுட்டு நம்மளுடைய தேவை, ஆனால் அதில் சுயம் இருக்கு இல்லையா, அங்கே தான் வரம் மீறும். வரம் மீறும் போது நம்ம இறைவனுக்கு மாறு செய்கிறோம். மனசாட்சி துரோகம் பண்ணும்போது, மனசாட்சிக்கு விரோதமாக இருக்கும்போது இறைவனுக்கு மாறு செய்கிறோம். அப்போ அங்கே தொழுகை கெட்டு போச்சு. நான் என்ன தான் வழிபாடுத்தலங்களில் போய் தொழுதாலும், ஜபிச்சாலும், கும்பிட்டாலும் அது ஒரு சடங்காகி போச்சு. அதில் உண்மை இல்லை, நன்மை இல்லை, நியாயம் இல்லை, இல்லையா? அப்போ வேதம் என்ன சொல்லுது? வியாபாரத்தை பற்றி வேதம் என்ன சொல்லுது? அழகிய வியாபாரம் சொல்லுது. அதாவது இறைவன் நம்முடைய மொழியிலே பேசுகிறான். நீங்கள் வியாபாரத்தை கொண்டு, கொடுக்கல் வாங்கலை கொண்டு தான் உங்களுடைய வாழ்வியல் இருக்குது, அதில் நீங்கள் நியாயமாக இருக்கீங்களா, அழகிய செயலுடையதாக இருக்கீங்களா? இதுதானே இந்த அழகிய செயலை பற்றி வேதம் என்ன சொல்லி பார்ப்போம். அத்தியாயம் 62 9, 10, 11. நம்பிக்கை கொண்டவர்களே, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவர்களே, இறப்புக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கைன்னு யாருன்னா நம்பிக்கை இருக்குதோ அவர் நம்பிக்கை கொண்டவர். ஓகே, இறந்ததுக்கப்புறம் வாழ்க்கை இருக்குது, அதில் பாவம் பண்ணியதுக்கான கூலி உண்டு, சொர்க்கம் நரகம் உண்டுன்னு யார் நம்புகிறாங்களோ அவர் தான் நம்பிக்கை கொண்டவர். இப்போ நம்பிக்கை கொண்டவர்களே, ஒன்று கூடப்படும் என்று தீர்மானித்து கொண்டது நாளில். இப்போ இறைவனை தியானிக்க, வேதத்தை தியானிக்க, சிந்திக்க, தன்னை உணர, இறைவனை உணர, தன் படைப்பின் ரகசியத்தை அறிய, அந்த அதான் தியானம். தியானங்கிறது கண்ண மூடி அமர்றது கிடையாது, தன்னைத்தானே மறக்க கிடையாது, தன்னை உணர்றது. படைப்பு நோக்கம் என்ன, படைத்தவன் யார், சரியா, அப்படிங்கிறத உணர்றது தான் தியானம். அந்த தியானத்தின் அடிப்படையில் நம்பிக்கொண்டவர்களே, ஒன்று கூடப்படும் என்று தீர்மானித்து கொண்ட நாளில் அல்லாஹ் மீது உறுதி கொள்ள நீங்கள் அழைக்கப்பட்டால் வியாபாரத்தை விட்டுவிட்டு அல்லாவை தியானிக்க விரைந்து செல்லுங்கள். வியாபாரத்தை விட்டுவிட்டு, வியாபாரம் தான் அடிப்படையாக இருக்குது, வாழ்வாதாரமாக இருக்குது. அந்த வாழ்வாதாரம் நீங்கள் அருளாதாரத்துக்கு திரும்புங்கிறா, பொருளாதாரத்தை விட்டுட்டு அருளாதாரத்துக்கு திரும்புங்க. வியாபாரத்தை விட்டுன்னு சொல்ல புரியுதா? உங்களுடைய தேவைகள் நான் தான் கொடுக்குறேன், நீங்கள் தேவையின் அடிப்படையில் இருக்கிறீங்க, அந்த தேவையை நான் தான் கொடுக்குறேன், நான் நாடியோருக்கு விசாலமாக்குறேன், சுருக்கமும் செய்கிறேன். ஆகவே அந்த வியாபாரம் அழகிய வியாபாரம் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் வேதத்தை தியானிக்க வாங்க, சிந்திக்க வாங்க, சரியா? இப்போ வியாபாரத்தை விட்டு அல்லாவை தியானிக்க விரைந்து செல்லுங்கன்னு சொல்கிறான். தாமதிக்க வேண்டாம், விரைந்து செல்லுங்கள். நீங்கள் அறிவுள்ளவர்களாக இருப்பீன், இதுவே உங்களுக்கு மேலான நன்மையுடையதாக இருக்கும். உங்களுக்கு மேலான நன்மை இதில் இருக்குது, அருளில் இருக்குது, ஞானத்தில் இருக்குது, அறிவிலையும் பொருளையும் கிடையாது. அது அழிவை நோக்கி இருக்குது. அந்த வியாபாரம் நஷ்டமடையக்கூடியதாக இருக்கும், அந்த அறிவு வழங்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் ஞானமும் இந்த அருளும் மிகைக்கக்கூடியதாக இருக்கும், உங்களுக்கு மேலானதாக இருக்கும். அதனால் எப்பெல்லாம் அல்லாவை தியானிக்க, இறைவனை தியானிக்க, வேதத்தை தியானிக்க அழைக்கப்பட்டால் விரைந்து செல்கிறான். அதுலேருந்து உங்களுக்கு நன்மை அறியக்கூடிய ஞானங்கள் கிடைக்கும். பின்னர் நீங்கள் அல்லாவை உறுதி கொண்டதும், இப்போ இறைவனை உறுதி கொண்டதும், படைப்பு நோக்கம் அறிஞ்சாச்சு, இறைவன் அருளானது புரிஞ்சிருச்சு, அவன் ஞானம் உடையவன் புரிஞ்சிருச்சு, அவன் தான் நம்மளை வாழ வச்சுட்ருக்கான், அவன் தான் நம்மளை படைச்சா, அவன் தான் வாழ வச்சுட்ருக்கான். திருப்பி அவன்கிட்ட தான் மீள போகிறோம். இதுக்கிட்டே நமக்கு ஒரு சோதனை காலம் இது. யார் நம்மளை படைத்தானோ அவனை மீட்டுக்கொள்வான். கொடுக்கப்பட்ட காலம் சோதனை காலம். உங்களில் செயலில் அழகானவர் யார் என்று சோதிப்பதற்காக காலம் கொடுக்கப்பட்டாச்சு, நேரம் விதிக்கப்பட்டாச்சு. அந்த நேரத்துக்கு முன்னாடி, அந்த நேரம் வர்றதுக்கு முன்னாடி நாம் இறைவன்கிட்ட அழகான வியாபாரத்தை, அழகான கொடுக்கல் வாங்கலை கொண்டு, அழகான செயலை கொண்டு நன்மை அடைஞ்சிட்டோமா அப்படிங்கிறத இங்கே பார்க்கணும். அப்போ இப்போ நீங்கள் அல்லாவை உறுதி கொண்டதும் பின்னர் பூமியில் பரவி செல்லுங்கள், அல்லாவுடைய அருளை நாடுங்கிறான்.
அதாவது இறைவனுடைய அருளை நாடுங்கள். அன்றையும் நீங்கள் வெற்றி பெறும் பொருட்டு அல்லாவை அதிகம் நினைவு கூறுங்கள். நீங்கள் அருளை நாடுங்க. நம்ம பொருளை தான் நாடிக்கிட்டு இருக்கோம். பொருளை நாடும்போது தான் குணக்கேடு ஆகி போகுது. பொருளை நாடும்போது தான் பொய் சொல்கிறோம், ஏமாத்துறோம், இடமோசம் செய்கிறோம், வரம் மீறோம், அநியாயங்கள் பண்ணுறோம் இல்லையா? அப்போ வியாபாரம் பண்ணக்கூடாதா? பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஆனால் அது எப்படி பண்ணணும்? அருளை நாடி பண்ணணும். எப்படி? ஒரு வியாபாரம் பண்ணுறவர் இருக்கார், இதுதான் என்னுடைய வாழ்க்கை ஆதாரம், எப்படி இதை வச்சு தான் நான் என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றணும், இதை வச்சு தான் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், இதை வச்சு தான் பிள்ளைங்களை கரை சேர்த்தணும், இதை வச்சு தான் நான் வீடு கட்டணும், எப்படி? அப்போ இதுதான் என்னுடைய வாழ்வாதாரம் இருக்குன்ற போது அதில் என்ன செய்கிறாங்க? வியாபாரத்தில் இடமோசம் இருக்குது, லாபம் ஈட்டுறது இருக்குது, பொய் சொல்கிறதுக்கு, ஏமாத்த இருக்குது. ஏன்னா அதுதான் என்னுடைய வாழ்வாதாரம், இதை கொண்டு தான் நான் வாழ்கிறேன், இதுதான் என் வாழ்க்கைன்னு நினச்சிட்டு இருக்கோம். அருள்ன்றது அதே வியாபாரம் தான். இறைவன் தான் என்னை வாழ வச்சுட்ருக்கான். இப்படி அவன் நாடியும் போது விசாலமாக்க சுருக்கிறான். அப்போ இந்த வியாபாரத்தில் அழகிய வியாபாரம் பண்ணணும், அருளாக இருக்கும். எப்படி? நியாயமான ஒரு பொருள், தரமான ஒரு பொருள், நியாயமான விலை, இடமோசம் செய்யாமல், அளவு மோசம் செய்யாமல், சரியா, பொய் சொல்லாமல், ஏமாற்றாமல் இல்லையா? இது அருளை நாட்டம். மனசாட்சிக்கு உண்மையாக நம்ம எந்த வியாபாரம் கொடுக்கல் வாங்க வைக்கிறோமோ அது அருளை நாட்டுறது, இறைவன்கிட்ட எதிர்பார்க்குறது. எப்போ மனசாட்சி விரோதமாக இருக்கும் அது பொருளை நாட்டுறது, அழியக்கூடியது. அது இந்த உலகத்தில் தான் பயன் தரும், மறுமையில் பயன் தராது. இன்றைக்கி நம்ம பண்ணுற வியாபாரத்தில் நம்ம சம்பாதிக்கிற அந்த சம்பாதிப்பு இந்த உலகத்தில் வேணால் பயன் தரலாம், அது அற்பமானதும் சொற்பமானதும், ஆனால் இறைவனத்தில் பயன் தராது. ஆனால் அருள் அப்படி கிடையாது. இதே வியாபாரம் நியாயமாக இருக்கும்போது, உண்மையாக இருக்கும்போது, நன்மையாக இருக்கும்போது இறைவன்கிட்ட பயன் தரும். அதுதானே? ஸோ அந்த அடிப்படையில் அந்த நோக்கத்தில் நான் பண்ணுற ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இறைவனுக்கு பொருத்தமாக இருந்துன்னு சொன்னால் இறைவன் நமக்கு இந்த உலகத்துலேயே நமக்கு நன்மை கொடுப்பான், மறு உலகத்தையும் நன்மை கொடுப்பான். அதுதான் புண்ணியம். சரி, அப்போ புண்ணியத்தை சம்பாதிக்கிறோமா, பார்த்து சம்பாதிக்கிறோமா? இடமோசம் செய்யும்போது பார்த்து சம்பாதிக்கிறோம், எடையை சரியாக கொடுக்கும்போது புண்ணியத்தை சம்பாதிக்கிறோம். வரம் ஏறும்போது பார்த்து சம்பாதிக்கிறோம், வரம்புக்குள்ளே இருக்கும்போது புண்ணியத்தை சம்பாதிக்கிறோம். இடமோசம் செய்யும்போது பார்த்து சம்பாதிக்கிறோம் இல்லையா? அப்போ நியாயமாக இருந்தால் நான் புண்ணியம் சம்பாதிக்கிறேன், அநியாயம் பண்ணிட்டேன்னா பார்த்து சம்பாதிக்கிறேன். இப்போ பாவமுனி எங்கே இருக்கு? இப்போ வழிபாடு தலங்கள் இல்லையா, புண்ணிய தலங்கள் இல்லையா, அது என்னுடைய வியாபார தலங்கள் இல்லையா அப்படிங்கிறது பார்க்கணும். அப்போ நீங்கள் அல்லாவை உறுதி கொண்டு விட்டால், இறைவனை உறுதி கொண்டதும் பின்னர் பூமியில் பரவி செல்லுங்கள், அல்லாவுடைய அருளை நாடுங்கள். அன்றி நீங்கள் வெற்றி பெறும் பொருட்டு அல்லாவை அதிகம் தியானம் செய்யுங்க. மறந்துடாதீங்க. சரி, படைச்சவனை மறந்துடாதீங்க, கேள்வி கணக்கை மறந்துடாதீங்க, மரணத்தை மறந்துடாதீங்க, மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கிறது மறந்துடாதீங்க. அதிகம் தியானம் செய்யுங்கள். இன்னும் அவர்களில் ஒரு வியாபாரத்தையோ அல்லது ஒரு வேடிக்கையோ கண்டால் அதன்பால் அவர்கள் சென்று விடுகின்றனர். இப்படி மனிதர்களில் ஒரு வியாபாரத்தையோ அல்லது ஒரு வேடிக்கையோ கண்டால், இந்த உலக வாழ்க்கையிலேயே மூழ்கி போயிருக்காங்க. தியானத்தை அழைக்கப்பட்டால், இறைவனை தியானிக்கிறதுக்கு அழைக்கப்பட்டால், வேதத்தை தியானிக்க அழைக்கப்பட்டால், உங்களை உணர்றதுக்கு தியானத்துக்கு அழைக்கப்பட்டால், எனக்கு வியாபாரம் தான் முக்கியம், எனக்கு வேடிக்கை தான் முக்கியம், நான் இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன், கல்யாணத்துக்கு போகிறேன், இந்த உலக அடிப்படையில் நான் மனிதர்களை நாடி போகிறேன். சரியா? அப்போ என்ன செய்கிறாங்க? ஒரு வியாபாரத்தை அல்லது வேடிக்கையோ கண்டால் அதன்பால் அவர்கள் சென்று விடுகின்றனர். மேலும் நின்ற வண்ணமே உண்மை விட்டு விடுகின்றனர். அல்லாவிடத்தில் இருப்பது வேடிக்கை விடவும் வியாபாரத்தை விடவும் மிகவும் மேலானதாகும். அல்லாஹ் தேவையை நிறைவேற்றுவவர்கள் மிகவும் மேலானவன் என்று கூறுகிறார்கள். சொல்லுங்க, நீங்கள் வாங்க, தியானத்துக்கு வாங்க, எப்போல்லாம் கூட்டத்துக்கு அழைப்போம் வாங்க, இறைவனை தியானிக்க வாங்க, அருளை நாட்டத்துக்கு வாங்க, ஞானத்தை நாட்டத்துக்கு வாங்க. நீங்கள் அறிவுகளாக இருந்தால் இது உங்களுக்கு மேலானதாக இருக்கும். இறைவன் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வான். சரியா? இப்போ இந்த அழகிய வியாபாரம் பண்ணுறதுக்கான ஞானம் தான் இப்போ நம்ம தியானிக்கிறது. உதாரணத்துக்கு வரலாறுல ஒரு சமுதாயம், சரியா, 7:85 அத்தியாயம் 7:85 மத்திய வாசிகளிடம் அவருடைய சகோதராகிய ஜுவைபை, அந்த சமூகத்தாருக்கு ஒரு தூதர், சரியா, அங்கே தீர்க்கதரிசி வராங்க. அவர், என் சமூகத்தார்களே, அல்லாவுக்கே பணியுங்கள், அதாவது கடவுளுக்கே பணியுங்கள், அவனையே வணங்குங்கள். அன்றியும் அவனையன்றி உங்களுக்கு இறைவன் இல்லை, அவனை தவிர உங்களை படைத்தவன் தவிர வேறு பாதுகாப்பான உதவி செய்வனும் கிடையாது. வேறு எந்த ஒரு பொருளும் உங்களுக்கு உதவி புரியாது, எந்த ஒரு பொருளும் உங்களுக்கு பாதுகாக்காது. அதனால் உண்மையான பாதுகாப்பு பக்கமும் உண்மையான உதவியாளர் பக்கமும் திரும்புங்க. சரியா? நம்ம என்ன செய்கிறோம்? எனக்கு பொருள் இருக்குது, அறிவு இருக்குது, திறமை இருக்குது, வியாபாரம் இருக்குது, உறவுகள் இருக்குது, இது தைரியத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் தைரியம். ஆனால் நம்பிக்கைன்னு சொல்லிட்டு இருக்கோம். நான் இறைவன் மேல் நம்பிக்கை வச்சுருக்கேன், கடவுள் மேல் நம்பிக்கை வச்சுருக்கேங்க. ஆனால் எப்போ அந்த நம்பிக்கை தெரியும் அப்படின்னா, எப்போ வியாபாரம் குறையும் போது பலகீனமாயிடும் இல்லையா, பொருளாதாரம் குறையும் போது பலகீனமாயிடும் இல்லையா, உறவுகள் விளங்கும்போது பலகீனமாயிடும் இல்லையா, அறிவு குன்றி போகும்போது, அறிவு தோற்று போகும்போது பலகீனமாயிடும், உடல் ஆரோக்கியம் குறையும் போது பலகீனமாயிடும். அப்போ இதனால் வரைக்கும் நம்ம தைரியத்தில் தான், நம்பிக்கையில் இல்லை. நம்பிக்கை என்ன?
எதுவுமே இல்லாட்டாலும் யார் என்னை படைத்தானோ அவனை வாழ வைப்பான், அவன்கிட்ட நான் மீள்றேன். சரியா? அப்போ நம்ம நம்பிக்கை எப்போ நமக்கு தெரியுது அப்படின்னா, எப்போ நான் இறைவன் நம்புகிறேன், கடவுள் நம்புறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், ஆனால் என்னுடைய பொருளாதாரம் குறையும் போது எனக்கு பலகீனமாகுது. அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், சரி நான் இப்போ இவ்வளோ நாள் கடவுள் நம்பலை, இறைவன் நம்பலை, அல்லாவை நம்பலை, வியாபாரத்தை நம்பி தான் இருந்திருக்கேன், ஆனால் அல்லாவை நம்புறதா சொல்லிட்டு இருக்கு. வியாபாரம் வரும்போது ஏன் மனசு சங்கடம் வருது, வருத்தம் வருது, கவலை வருது இல்லையா? உறவுகள் விலகும் போது ஒரு கவலை வருது இல்லை? அப்போ நான் இவ்வளோ நாள் யார் நம்பிட்டு இருந்தேன்? அந்த உறவுகள் நம்பிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு எப்போ நான் என்னை சுற்றிலும் இணைவச்சு நல்லா சொல்கிறாங்க, அவர்கள் பெரும்பாலும் இணைவு இல்லாமல் நம்பிக்கொள்வது இல்லைங்கிறான். நான் இணைவுக்குள்ள தான் வாழ்ந்துட்டு இருக்கேங்கிறது எப்போ புரியுதுன்னு சொன்னால், எப்போ என்னை சுற்றி நான் எதை நம்பிட்டு இருந்தனோ அதில் விலகும் போது, அதில் ஒரு சோதனை வரும்போது, அப்போ தான் இறைவன் சொல்கிறான், நீ எல்லாம் இணை வச்சுட்டு இருந்த, நீ என்னை நம்பலை, இப்போ என்னை நம்பு, இப்போ என்னை நம்பு. சரியா? என் மகன் திருப்புறான். அப்போ அந்த தூதர் என்ன சொல்லி வராங்க அப்படின்னா, அவர்கள் என் சமூகத்தாரே அல்லாவுக்கு பணியுங்கள், எப்படி கடவுளுக்கே பணியுங்கள், அவனின்றி உங்களுக்கு இறைவன் இல்லை, நிச்சயமாக உங்களுக்கு உங்கள் இறைவனிடமிருந்து ஒரு தெளிவான சான்று வந்துள்ளன. உங்களுக்கு வேதம் வந்துருச்சு, தெளிவான சான்றிதழ், உங்களுக்கு வழிகாட்டி, உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய, நேர் வழி காட்டக்கூடிய, அருளை பெறக்கூடிய, ஞானத்தை பெறக்கூடிய வேதம் உங்களுக்கு தெளிவாக வந்துவிட்டது, ஒரு தெளிவான சான்று வந்துள்ளன. அந்த அந்த வேதம் என்ன சொல்லுது, அந்த சான்று என்ன சொல்லுது அப்படின்னா, அளவை முழுமையாக அளந்து எடையை சரியாக நிறுத்து கொடுங்கள். இது இறைவனை வழிபடுறது. இந்த வேதத்தில் என்னெல்லாம் வருதோ அதெல்லாம் ஓதுறதுக்காக கிடையாது. நான் ஓதிட்டேன் எனக்கு நன்மை கிடைச்சிரும், நான் தொட்டு முத்தம் வச்சுட்டேன் நன்மை கிடைச்சிரும், நான் கேட்ட நன்மை கிடைச்சிடும் கிடையாது. அதில் என்ன சொல்லுதோ அப்படி வாழ்றது தான். அப்போ இந்த வேதோடைய வாக்கு என்ன, நீங்கள் அளவை முழுமையாக அளந்து எடையை சரியாக நிறுத்து கொடுங்கள். இது இறை வழிபாடு, இது வணக்க வழிபாடு, இது இறைவனை வழிபடக்கூடியது. இதில் புண்ணியம் இருக்குது இல்லையா? அப்போ எடையை நம்ம மோசம் செஞ்சிட்டோம்னா பாவம் இருக்குது, இறைவனுக்கு மாறு செய்யணும்னு அர்த்தம். அளவை சரியாக கொடுக்கலன்னு சொன்னால் இறைவனுக்கு மாறு செய்யணும்னு அர்த்தம். அப்படிதானே? எது அளவு? மனசாட்சி தான். நான் வாங்குகிற பணத்துக்கு சரியாக கொடுக்குறேன்னா, நான் வாங்குகிற பணத்துக்கு பொருள் சரியாக கொடுக்குறேன்னா, இடம் மோசம் செய்யாமல் இருக்கேன்னா, ஏமாற்றாமல் இருக்கேன்னா, முழுமையாக கொடுத்துட்டேன்னா, அப்போ நமக்குள்ளேயே அந்த மனசாட்சி பிரகாரம் நம்ம வாழும்போது அந்த இடை தான் சரியாக இருக்கும். சரியா? அந்த இடையில இருக்கும்போது தான் சொல்கிறேன், நீங்கள் இறைவனை வழிபடுறீங்கன்னு அர்த்தம். இது தொழுகை, இது இறைவனை வணக்க வழிபாடு. சரியா? அப்போ அளவை முழுமையாக அளந்து எடையை சரியாக நிறுத்து கொடுங்கள். மனிதர்களுக்கு அவருடைய உரிய பொருட்களை குறைத்து விடாதீர்கள். புரியுதா? இல்லை எனக்கு செஞ்சுருக்கோம், அந்த வேதத்தில் குரானை படிச்சுருவாங்க, டெய்லி படிப்பாங்க, டெய்லி தொழுகையில் ஓதுவாங்க, ஓதுற வரைக்கும் முடிஞ்சு போயிடும். இறைவன் இதை தான் சொல்லியிருக்கான், நான் இதை கடைப்பிடிக்கிறேன்னா, நான் வியாபாரத்தில் அளவு மோசம் செய்யாமல் இருக்கேனா, இடம் மோசம் செய்யாமல் இருக்கேனா, எனக்கே செஞ்சுருக்கிறோமா? அப்போ தொழுகை எங்கே இருக்குது? இறைவனுடைய கட்டளையை நிறைவேற்றுதல், வேதத்தின்படி வாழுதல், மனசாட்சிப்படி வாழுதல் தொழுகை. அதுதான் இறைவனை வழிபடுதல், வணக்க வழிபாடு. நான் சடங்கு பண்ணிட்டு வந்துட்டேன், ஆனால் என்னுடைய வியாபாரம்லாம் அநியாயமாக இருக்குது, வரமீறுதல் இருக்குது, போட்டியில் இருக்குது, போராமல் இருக்குது, இடமோசம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அங்கே இறைவனை வழிபடலைன்னு அர்த்தம். அது வெறும் கேளிக்கையாக இருக்குன்னு அர்த்தம். சரியா? இப்போ மனிதனுக்கு அவருடைய உரிய பொருட்களை குறைத்து விடாதீர்கள். பூமியில் சீர்திருத்தம் ஏற்பட்ட பின்னர் அதில் குழப்பம் உண்டாக்காதீர்கள். நீங்கள் நம்பிக்கையாளராக இருந்தால் இதுவே உங்களுக்கு நன்மையாக இருக்கும் என்று கூறினார். ஒவ்வொரு காலகட்டங்களிலும் அந்த தூதர் வராங்க, அவங்களுக்கான தூதர் வந்தாங்க, உபதேசம் பண்ணுறாங்க, எச்சரிக்கையும் செய்கிறாங்க. இறைவனுக்கு பயப்படுங்க, இடமோசம் செய்யாதீங்க, உண்மையாக பேசுங்க, நியாயமாக இருங்க, இதில் தான் உங்களுக்கு புண்ணியம் இருக்குது. ஆகவே நீங்கள் இறைவனுக்கும் இறுதி நாளுக்கும் அஞ்சு கொள்ளுங்கள்னு சொல்கிறதுக்கு தான் இந்த தூதர் வராங்க. எத்தனை வேதம் வந்தாலும், எத்தனை தூதர் வந்தாலும் இதுதான் அடிப்படை. இது படைத்தவனுக்கும் இறுதி நாளுக்கும் அஞ்சு கொள்ளுது, இது தவிர ஒன்று கிடையாது. இதுதான் கரு. எத்தனை வேதம் வந்தாலும், எத்தனை தீர்க்கதரிசி வந்தாலும், எத்தனை தூதர் வந்தாலும் அதோடைய கரு என்னன்னு சொன்னால், அல்லாவுக்கும் இறுதி நாளுக்கும் அஞ்சு கொள்ளுங்கள், உங்களை படைத்தவனுக்கும் உங்களுடைய தீர்ப்புக்கும் அஞ்சு கொள்ளுங்கள், இதுதான் கரு. சரியா? அப்போ எங்கே இருக்குது இறை வழிபாடு? எங்கே இருக்குது தொழுகை? எங்கே இருக்குது வணக்க வழிபாடு? எங்கே இருக்குது? அச்சத்தில் தான் இருக்குது, உள்ளச்சத்தில் தான் இருக்குது, பயபக்தியில் தான் இருக்குது, நியாய உணர்வில் இருக்குது. இதில் தான் புண்ணியம் இருக்குது. சரியா? அடுத்து, இன்றைக்கி வியாபாரம்னாலே வட்டி இல்லாமல் கிடையாது. அப்படிதானே? வியாபாரம்னா வட்டி இல்லாமல் கிடையாது. முதலீடு ஃபுல்லாகவே வட்டியில் தான் இருக்கும். என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, வட்டி இல்லாமல் எப்படி வியாபாரம் பண்ண முடியும், கடன் வாங்காமல் எப்படி வியாபாரம் பண்ண முடியும்? அப்படிதானே? அப்போ இறைவன் சொல்கிறான், வட்டியை நான் ஆறாமாக்கியிருக்கிறேன், தடுத்துருக்கிறேன், வியாபாரத்தை அனுபவிச்சிருக்கேங்கிற.
ஆனால் இன்றைக்கி இஸ்லாமியரை கூட வட்டி வாங்க தான் செய்கிறாங்க. இப்படி இஸ்லாம்னு சொல்லக்கூடியவங்க, வேதத்தை கையில் வச்சுக்கவங்க, நான் இறைவனை பின்பற்றுறேன், வேதத்தை பின்பற்றுறேன், நபியை பின்பற்றுறேன்னு சொல்லக்கூடியவங்க இன்றைக்கி எத்தனை பேர் வட்டி வாங்காமல் இருக்காங்க? முதலீடு கொடுத்தவன் அதாவது அந்த வியாபாரத்துக்கு சரக்கு கொடுத்துருப்பான், அவன் வசூலுக்கு வரும்போது என்ன செய்வாங்க? கோவப்படுவாங்க. கொடுக்க மாட்டேனா, நம்பிக்கை இல்லையா, இல்லைன்னா சரக்கு எடுத்துகிட்டு போன்னு சொல்லி கோவப்படுவாங்க. ஆனால் அதுவே வட்டிக்காரன் நின்ற உடனே பேசவே மாட்டாங்க, புக் எடுத்து கையில் காசு கொடுத்துருவாங்க. ஏன்னா அவன் பேச மாட்டான், இவங்களும் பேச மாட்டாங்க. 4-5 புக்கு இருக்கும் ட்ராவில். அப்போ என்ன செய்வாங்க? வந்தோடனே முதல்ல வட்டிக்காரனுக்கு தான் கொடுப்பாங்க, ஏன்னா அப்போ தான் திருப்பி வாங்க முடியும். அதே சரக்கு கொடுத்தவன் அவன் ஹலாலான முதல்ல சரக்கு கொடுத்துருக்கான், நீங்கள் விற்றுட்டு கொடுங்க, நீ விற்றுட்டு எனக்கு லாபத்தை எடுத்து எனக்கு முதல்ல கொடுங்கன்னு கேட்பான். அது அழகிய வியாபாரம். ஆனால் சொல்லுவாங்க, அவங்ககிட்ட யார் சரக்கு கொடுத்தாலும் அவங்ககிட்ட கோவப்படுவாங்க, இல்லைன்னா உங்கள் சரக்கு எடுத்து போன்னு சொல்லுவாங்க, நான் கொடுக்க மாட்டேன், நம்பிக்கை இல்லையான்னு கேட்பாங்க. இதில் நியாயமாக இருக்காது. அது ஹலால். இப்படி ஒரு பொருளை கொடுத்துட்டு நீங்கள் விற்றுட்டு உங்கள் லாபத்தை எடுத்து நான் முதலீடு கொடுக்குன்னு சொல்கிறது எப்படி இருக்குது? அல்லது உழைப்பே இல்லாமல் பணத்தை கொடுத்துட்டு பணத்துக்கு வட்டி வாங்குறோன்னு எப்படி இருக்குது? ஆனால் அது நல்லதுன்னு நினைக்கிறாங்க, அவன்கிட்ட நல்லா கண்ணியமாக நடந்துக்கிறாங்க இல்லையா? அப்போ இன்றைக்கி வியாபாரம் ஃபுல்லாக வட்டியிலே இருக்குது. அப்போ ஹலாலான வியாபாரமா? நம்முடைய வியாபாரம் ஹலாலாக இருந்தால் தான் நம்முடைய உணவு ஹலாலாக இருக்கும், நம்முடைய உணர்வு ஹலாலாக இருக்கும். வியாபாரம் ஆறாமல் இருக்குது, அது வட்டியில் தான் இருக்குது, அதில் நியாயமும் இல்லை, அதில் இடமோசம் இருக்குது, பொய் சொல்கிறது இருக்குது, ஏமாத்துறது இருக்குதுன்னு சொன்னால் என்னுடைய எப்படி உழைப்பு சரியில்லாத போது உணவு எப்படி நன்மையாக இருக்கும்? நான் சாப்பிடும்போது தட்டில் வச்சுட்டு நான் இறைவனுடைய பேர் சொல்லி சாப்பிட்றேன், நான் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்றேன், ஹலாலான உணவு சாப்பிடுறது ஹலாலாகும். பாய் கடைக்கு போனால் நம்ம ஹலாலான கறி வாங்கிக்கலாம், அது ஒன்று தான் தெரியும். ஹலால் எங்கன்னா பாய் கடைனா ஹலால். இன்றைக்கி எல்லா ஹோட்டலையும் ஹலால்னு போட்டிருப்பாங்க. ஹலால்னா என்ன? இறைவன் அனுமதிச்சது அப்படின்னு நினச்சிருக்காங்க. இறைவன் எங்கே அனுமதிக்கானா உங்களுடைய எண்ணங்கள்லேருந்து ஹலாலாக இருக்கான்னு பார்க்குறேன். எண்ணம் ஹலாலாக இருக்கா, உங்களுடைய பேச்சு ஹலாலாக இருக்கா, அது நியாயமாக இருக்கா, இறைவனுக்கு அனுமதிக்கு பொருத்தமாக இருக்குதா, அதுக்கப்புறம் தான் சம்பாத்தியம் ஹலாலாக இருக்கா, இப்போ உங்களுடைய உணவு ஹலாலாக இருக்கான்னு. என் தட்டில் இருக்க உணவு மட்டும் ஹலாலாக இருக்குது, என் சம்பாத்தியம் ஹலால் இல்லைன்னா அது ஆறாம் தான், அது தடுக்கப்பட்டது, அது பாவம். நான் வெறும் இறைவன் பேர் சொல்லி சாப்பிட்டேன் எனக்கு தூய்மையாகிறேன்னா தூய்மையாகாது. ஏன்னா எண்ணம் தூய்மையாக இல்லை, உங்களுடைய சம்பாத்தியம் தூய்மையாக இல்லை. அப்படிங்கும்போது எப்படி உணவு தூய்மையாக இருக்கும்? அதாவது 2-75 76 யார் வட்டி திங்குகிறார்களோ அவர்கள் சைத்தானால் தீண்டப்பட்ட ஒருவன் பைத்தியம் பிடித்து எழுவது போல் அல்லாமல் எழுமாட்டார்கள். வட்டி திங்கிற என்ன அர்த்தம்? வட்டினா என்ன? வியாபாரத்துக்கு வட்டிங்கிற வித்தியாசம். வியாபாரங்கிறது முதலீடை போட்டு உழைப்பையும் போட்டு அதுலேருந்து வர்றது லாபம். நான் முதலீடு மட்டும் போட்டிருக்கேன், பணத்தை மட்டும் போட்டிருக்கேன், உழைப்பே கிடையாதுன்னு அதில் இருக்கிறது வட்டி. பிறருடைய உழைப்பை நான் லாபமாக எடுத்துக்கிறேன், இப்படி பிறருடைய உழைப்பை லாபமாக எடுத்துக்கிறேன், அது வட்டி தானே. அப்போ உழைப்பு இல்லாத ஒரு லாபம் வருதுன்னு சொன்னால் அது வட்டி. அப்போ வட்டி கூடாதுன்னா அது ஆறாம், தடுக்கப்பட்டிருக்கு, சரியா? அப்போ யார் வட்டியை திங்குகிறார்களோ அவர்கள் சைத்தானால் தீண்டப்பட்ட ஒருவன் பைத்தியம் பிடித்து எழுவது போலல்லாமல் எழமாட்டார்கள். இதற்கு காரணம் அவர்கள் நிச்சயமாக வியாபாரம் வட்டியை போன்றதே என்று கூறுகிறாங்க, நியாயப்படுத்துகிறாங்க. எல்லாம் ஒன்று தானப்பா, நான் முதலீடு போட்டு வியாபாரம் லாபம் சம்பாதிக்கிறேன், நான் பணத்தை போட்டு லாபம் சம்பாதிக்கிறேன், அப்படி தானே. என்ன நினைக்கிறாங்கன்னா யாரும் கடன் தர மாட்டாங்க, சொந்த மதம் கூட கடன் தராது, வட்டிக்காரன் கடன் கொடுக்குறான், கேட்டவொடனே கொடுத்துட்றான். அப்போ அதை நியாயப்படுத்துகிறாங்க. இங்கே வியாபாரி கடன் தரான்ல, அப்போ அந்த வியாபாரி கண்ணியமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தருவாங்கல்ல. அது நியாயமாக இருந்தால் ஒழுக்கமாக இருந்தால் சரியான டைம் கொடுத்தோம்னா அவன் இன்னும் தருவாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு கடன் அழகிய வியாபாரம் மாதிரி விட்டுட்டு இந்த கடன் வாங்கினா சீசன் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா வட்டிக்கு வாங்கி பர்ச்சேஸ் போயிடுவாங்க. ஆனால் அன்சீசனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வியாபாரினா கடன் வாங்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம நியாயமாக நடந்துக்கல. அப்போ அழகிய வியாபாரம் இதுதான், அதுதான் தொழுகை, அதுதான் வணக்க வழிபாடுங்கிறது புரிஞ்சுக்கணும். அப்போ யார் வட்டியை திங்கிறார்களோ அவர்கள் சைத்தானால் தீண்டப்பட்ட ஒருவன் பைத்தியம் பிடித்து எழுவது போலல்லாமல் எழமாட்டார்கள். இதற்கு காரணம் அவர்கள் நிச்சயமாக வியாபாரம் வட்டியை போன்றதே என்று கூறுவதனாலே ஆகும். அல்லாஹ் வியாபாரத்தை நன்மையாக்கி இருக்கின்றான், அனுமதிச்சிருக்கிறான், ஹலாலாக்கியிருக்கிறான். அல்லாஹ் வியாபாரத்தை நன்மையாக்கி வட்டியை தீமையாக்கி இருக்கின்றான், வட்டியை தடுத்துருக்கிறான். அது பாவம், வியாபாரம் புண்ணியம். வியாபாரம் பண்ணுறது அதில் உங்கள் வணக்க வழிபாடு, இறைவன் வணக்க வழிபாடு, இறைவன் 5 வாழ்றது, இறைவன் 5 வியாபாரம் பண்ணுறது வணக்க வழிபாடு, அது தொழில். இப்போ வட்டியை தீமையாக்கி இருக்கின்றான். ஆயினும் எவர் தன் இறைவனிடமிருந்து நற்போதனை வந்த பின்னு, இப்போ புரிஞ்சிருச்சு, எனக்கு தெளிவாயிருச்சு, இறைவனை தடுத்துருக்கிறான், எது அனுமதிச்சிருக்கான்னு எப்போ புரிஞ்சிருச்சோ
எவர் தன் இறைவனிடமிருந்து நற்போதனை வந்த பின் அதை விட்டு விலகி கொள்கிறார்களோ அவருக்கு முன்னர் வாங்கியது உறுத்ததாகும். உறுத்ததானா எப்படி அர்த்தம்? மன்னிச்சிட்டேங்கிறான். இது கூட தவறு மாதிரி இப்போ நீங்கள் திருந்துங்க வருந்துங்க மாற்றிக்கொள்ளுங்க, சரியா? என்றாலும் அவருடைய செயல் அவருடைய இறைவனத்தில் இருக்கிறது. ஆனால் யார் திரும்புகிறார்களோ அவர்கள் நரகவாசிகள் ஆவார்கள். அவர்கள் அதில் என்றென்றும் இருப்பார்கள். திருப்பி நான் அந்த தப்பை தான் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் வட்டிக்கு தான் வியாபாரம் வாங்கி பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் அவர் நரகவாசிகள். அப்போ இறைவன் தடுத்ததுலேருந்து விலகி கொள்ளுங்கிறான். இது தொழுகை. இறைவனுடைய கட்டளை கீழ்ப்படியுங்க, வேதத்தை கட்டுப்படுங்க, மனசாட்சி கட்டுப்படுங்க, தூதரை பின்பற்றுங்க. அப்போ இறைவன் எதை தடுத்திருக்கானோ அதை விலகி கொள்வது, எதை அனுமதிச்சாலும் அதை பின்பற்றுவது, இது தொழுகை. இது வணக்க வழிபாடு, சரியா? 276 அல்லாஹ் வட்டியை அழித்து விடுவான், இன்னும் சத்தியத்தை பெருகச் செய்வான். வட்டியை அழிச்சிடுவான், வியாபாரத்தை பெருகச் செய்வான். நிராகரித்து கொண்டிருக்கும் பாவியை எவரையும் அல்லாஹ் நேசிப்பதில்லை. யார் இதை நிராகரிக்கிறாங்களோ அவர் பாவிகள், இவன் அவர் நேசிப்பதில்லை. சொல்லிட்டு போயிடலாம்ப்பா, வட்டிலாம் எப்படி ஆரம்பம் பண்ணுறது? இப்படி வியாபாரம்னா வட்டி இருக்க தான் செய்யும், வியாபாரம்னா பொய் இருக்க தான் செய்யும், வியாபாரம்னா இடம் மோசம் இருக்க தான் செய்யும். எப்படி நேர்மையை ஆரம்பம் பண்ண முடியும்? எப்படி உண்மை பேசி ஆரம்பம் பண்ண முடியும்? நியாயம் பேசுகிறாங்கல்ல. இறைவன் சொல்கிறான், யார் நிராகரிக்கிறார்களோ பாவிகளே அல்லாஹ் பாவிகள் எவரையும் அல்லாஹ் நேசிப்பதில்லை. 2:16 டெய்லி குரானை படிக்கணும், வேதத்தை படிக்கணும். படிக்கும்போது அது நமக்கு அன்னன்னைக்கு உங்களுக்கு தேவையான அந்த தெளிவையும் விளக்கத்தையும் நேர்வழியும் காமிச்சிக்கிட்டே இருக்கும். நமக்கு நினைவூட்டும் நல்ல விஷயமா இருக்கும், எச்சரிக்கையாகவும் கூட இருக்கும். மறந்து விட்ட நினைவூட்டும், இன்னும் எச்சரிக்கையும் இருக்குது. இப்போ உள்ளட்சம் அதிகமாகுமா இல்லையா? 2:16 இவர்கள் தான் நேர்வழிக்கு பதிலாக தவறான வழியை கொள்முதல் செய்து கொண்டவர்கள். இவருடைய வியாபாரம் லாபம் தராது, இவர்கள் நேர்வழி பெறுவரும் அல்ல. எப்படி? இவர்கள் தான் நேர்வழிக்கு பதிலாக தவறான வழியை கொள்முதல் செய்து தேர்ந்தெடுத்துக்கணும்னு அர்த்தம். யார் வட்டி வாங்கி வியாபாரம் பண்ணுறாங்களோ, இடம் மோசடி வியாபாரம் பண்ணுறாங்களோ, அதிக லாப ஈட்டி வியாபாரம் பண்ணுறாங்களோ இவர்கள் தான் நேர்வழிக்கு பதிலாக தவறான வழியை தேர்ந்தெடுத்து கொண்டவர்கள். இவருடைய வியாபாரம் லாபம் தராது, அதாவது இவருடைய முயற்சி பலன் அர்த்தம். இவர் நேர்வழி பெறுவரும் அல்ல. இப்போ தொழுகை வீணாக போச்சா, இறை நம்பிக்கை வீணாக போச்சா, அப்போ வணக்க வழிபாடு கெட்டுப்போச்சு. அப்போ வணக்க வழிபாடுன்னு என்ன அப்படின்னா, இறை வேதங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ, மனசாட்சி என்ன சொல்லப்பட்டிருக்கோ, இறைவனுக்கு பொருத்தமான ஏதோ அதைப்படி கடைபிடிக்க தான் தொழுகை. அதுதான் இறைவனை வழிபடக்கூடியது. 9:24 கூறுவீராக சொல்கிறேன். நம்பிட்ட போய் சொல்லுங்கள், மக்கள்கிட்ட போய் சொல்லுங்கள். என்ன சொல்லணும்? உங்களுடைய தந்தைமார்களும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய சகோதரர்களும் தம்பதியாகிய நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரும் நீங்கள் திரட்டிய செல்வமும் நஷ்டம் ஏற்படுவிடுமோ என்று நீங்கள் அஞ்சுகின்ற வியாபாரமும். இப்படி நஷ்டம் ஏற்படுகின்ற அஞ்சுகின்ற வியாபாரமும் நீங்கள் விருப்பத்துடன் வசிக்கும் வீடுகளும் அல்லாவையும் அவன் தூதரையும் அவனுடைய வழியில் அறப்போர் புரியதை விட உங்களுக்கு பிரியமானது இருக்குமானால் அல்லாஹ் அவனுடைய கட்டளை கொண்டு வருவதை எதிர்பார்த்திருங்கள். அல்லாஹ் பாவிகளை நேர்வு செலுத்துவதில்லை. இந்த வருஷம் என்ன புரியுது? உங்களுடைய உங்களுடைய பெற்றோரும் உங்களுடைய தந்தைமார்களும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய சகோதரர்களும் கணவன் மனைவியாக தம்பதியாகிய நீங்களும் உங்கள் குடும்பத்தார்களும் நீங்கள் திரட்டிய செல்வமும் நீங்கள் சேர்த்து வச்சிருக்க அந்த செல்வமும் நஷ்டம் ஏற்படுமே என்று நீங்கள் அஞ்சுகின்ற வியாபாரம், இதெல்லாம் இணையப்புங்கிறான். எல்லாம் நெருக்கமானது. உறவு, நட்பு, வியாபாரம், இப்படி தொழில், நீங்கள் விருப்பத்தோட வீடு, இதெல்லாம் உங்களுக்கு இணையப்பில் இருக்குது. இதெல்லாம் எப்படி இருக்கணும்? இறைவனுக்கு பொருத்தமானதாக இருக்கணுங்க. இறைவனுக்கு பொருத்தமில்லாத ஒரு காரியமாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் விருப்பத்துடன் வசிக்கும் வீடுகளும் அல்லாவையும் அவன் தூதரையும் அவருடைய வழியில் அறப்போர் புரிவதை விட அவனுடைய பாதையில் நீங்கள் சம்பாதித்து அதன்படி நீங்கள் வாழ்வதை விட இதெல்லாம் பிரியமாக இருக்குன்னு சொன்னான். இப்படி அல்லாஹ் அவனுடைய கட்டளை கொண்டு வந்து எதிர்பார்த்திருங்கள். அல்லாஹ் பாவிகளை நேர்வு செலுத்தவில்லை. எது வேணும்? நான் வீடு கட்டணும், நான் நிறைய சம்பாதிக்கணும், சரியா? நான் வியாபாரம் பண்ணணும், நான் வட்டிக்கு வியாபாரம் பண்ணணும், என்னுடைய பிள்ளைகளையும் என்னுடைய குடும்பத்தையும் நான் பாதுகாக்கணும். அதனால் நான் வந்து அநியாயமாக சம்பாரித்து லஞ்சம் வாங்கி பொய் சொல்லி ஏமாற்றியோ நான் எப்படியாச்சும் சேர்த்து வச்சிடணும். இதெல்லாம் எது சொல்கிறேன்? பாவிகளை நேர்வு செலுத்தலை. இதெல்லாம் பாவிகள். நல்ல உணர்வோட உள்ளட்சத்தோட இப்படி உணவு நன்மையாக இருக்கணும்னு சொன்னால், உங்களுடைய உணர்வு நன்மையாக இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் முதல்ல நியாயமாக இருக்கீங்க. நல்லது வச்சானே விளையும் போது களை வருதில்லை, கலையிறமா இல்லையா?
அந்த மாதிரி நீங்கள் விதைக்கும் போது நல்ல விதையை விதைங்கிற அந்த விளைச்சலை நீங்கள் வாழுங்க, அந்த விளைச்சலை உண்ணுங்க. சரியா? அப்போ எண்ணம் சரியில்லாமல் சம்பாத்தியம் சரியாக இருக்காது, சம்பாத்தியம் சரியில்லாமல் உணவு சரியாக இருக்காது. சரியா? அதனால் இந்த 9:26 ரொம்ப எச்சரிக்கையான வசனம். 16:96 அத்தியாயம் 16:96 உங்களுடைய இருப்பவையெல்லாம் தீர்ந்து விடும், உங்களிடம் இருப்பவையெல்லாம் தீர்ந்து விடுங்கிறான். எல்லாம் தீர்ந்துடும். எவ்வளோ கோடி வச்சுனாலும், லட்சம் லட்சம் வச்சுனாலும் சரி, கோடி கோடி வச்சுனாலும் சரி. சரி, நிறைய தங்கத்தை சேர்த்து வச்சுருக்கேன், நிறைய இடம் வாங்கி போட்டிருக்கேன், நிறையா வீடு கட்டி வச்சுருக்கிறேன், பேங்க் பேலன்ஸ் இருக்குது, எனக்கு பெரிய வியாபாரம் 2 3 4 5 பிரான்ச் வச்சுருக்கிறேன். என்ன நினச்சினா தைரியத்தை வாழ்ந்துட்டுருக்கோம். என்னன்னு சொல்கிறான், அவங்களுடைய இருப்பையெல்லாம் தீர்ந்து விடுங்கிறான். எப்போ அவனுடைய வேதனை வரும்போது, அவங்களுடைய உயிரை எடுக்கும்போது, இதை மீட்டுறதுக்காக, இந்த உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக, மீட்டுறதுக்காக நீங்கள் எவ்வளோ செலவழித்தாலும் சரி, பூமியிலேயே தங்கம் இருந்தாலும் சரி, என்ன செய்யாது, அதெல்லாம் தீர்ந்து போயிருங்கிறான். புரியுதா? எத்தனை பேர் நோய் வந்ததுக்கப்புறமேல ஹாஸ்பிட்டலில் போயிட்டு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, அது தீர்ந்து போகுது, இன்னும் கடன் வாங்கி செலவு பண்ணுறாங்க, ஆனால் மீள வைக்க முடியுமா? அப்படிதானே? அப்போ இறைவனுடைய வேதனை வந்துச்சுன்னு சொன்னால், அவனுடைய பிடி வந்துச்சுன்னு சொன்னால், அவங்களுடைய இருப்பெல்லாம் தீர்ந்து விடுங்கிறான். நம்ம பார்க்குறோம் இல்லையா, அரசாங்கம்லாம் ஆடினாயிரம். இவ்வளோ நிறைய பார்க்குறோம், நிறைய சினிமாவில் நடித்து டைரக்ட் பண்ணி நிறைய பணம் சேர்த்து வச்சவர் கடைசி இன்றைக்கி வந்து முதிர் இல்லத்தில் போய் அனாதை இல்லத்தில் போய் உட்காந்துருக்கிறார். இந்த மாதிரி நிறைய பேர், அது அவங்களுக்கு பயன் தரல. ஒரு பெரிய கோடீஸ்வரர் பிளாட்பாரத்தில் படுத்துக்கிட்டு இருக்கிறார். அப்போ உங்களுடைய இருப்பவெல்லாம் தீர்ந்து விடும், பார்க்குறோம்ல. அப்போ நீங்கள் அதை மீன் நம்பிக்கை வைக்காதீங்கிறான். பொருள் மீன் நம்பிக்கை வைக்காதீங்க, அது தீர்ந்துடும். அருள் மீன் நம்பிக்கை தீராது. அப்படி அருள் இறைவன்ட்ட இருக்க அருள் தீராது, ஞானம் முடி வராது, ஆனால் பொருள் தீர்ந்துடும், அறிவு தோற்று போயிடும். 11:86 நீங்கள் இறைவனை நம்புவராக இருந்தால் அல்லாஹ் மீதப்படுத்தி உங்களுக்கு நன்மையுடையதாக இருக்கும். நான் உங்களை கண்காணிப்பேன் அல்ல. இந்த 14:96 11:86 ரெண்டையும் லீக் பண்ணி வச்சுருக்கேன். 14:96 பாருங்க, உங்களுடைய இருப்பதெல்லாம் தீர்ந்து விடும், அல்லாஹ்விடம் இருப்பதே நிலைத்திருக்கும். சரியா? எது நிலையானதோ அதை மீது நம்பிக்கை வைங்கிறான். நிலையில்லாத மீது நம்பிக்கை வைக்காதீங்க, அழியக்கூடிய மீது நம்பிக்கை வைக்காதீங்க. அப்போ உங்களுடைய இருப்பதெல்லாம் தீர்ந்து விடும், அல்லாஹ்விடம் இருப்பதே நிலைத்திருக்கும். எவர்கள் பொறுமையுடனும் சகித்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு அவர் செய்தவற்றிலிருந்தும் மிக அழகான கூலியை நிச்சயமாக நாம் கொடுப்போம். 11:86 நீங்கள் இறைவனை நம்புவராக இருந்தால், அப்படி அருளை நம்புவராக இருந்தால், நீங்கள் இறைவனை நம்புவராக இருந்தால் அல்லாஹ் மீதப்படுத்தியது உங்களுக்கு நன்மையுடையதாக இருக்கும். நான் உங்களை கண்காணிப்பேன் அல்ல. தூதர் சொல்லிட்டாங்க, அவ்வளோதான். நீங்கள் இறைவன் நம்புறா இருந்தால் அவன் உங்களுக்கு எதை கொடுக்குறானோ, எதை மிச்சம் பிடிச்சி வைக்கிறானோ அது உங்களுக்கு மேலே தான் இருக்கும். நீங்கள் சேர்த்து வச்சுருக்கீங்களே, அதில் அழியக்கூடியது, அது தீரக்கூடியது, அது நிலையானது கிடையாது, அது உங்களுக்கு பயன் தராமல் போயிடும். ஆக இறைவன் பக்கம் திரும்புங்க, அவன் அருளை கேளுங்க. இறைவன் அருளை கேட்பது குற்றமே இல்லை, இறைவன் அருளை கேட்பது குற்றமே இல்லை, பொருளை கேட்க தான் குற்றம். அப்படிதானே? அப்போ இறைவன் பொருள் தானே கேட்குறோம், கொடுத்துட்றான். இறைவன் சொல்கிறான், என்கிட்ட அருளும் இருக்குது பொருளும் இருக்குது, பொருள் வேணால் கொடுத்துருவேன், அருள் கிடைக்காது. அதாவது இம்மையும் இருக்குது மறுமையும் இருக்குது. யார் இம்மையை கேட்குறாங்களோ நான் கொடுத்துருவேன், விரைந்து கொடுத்துருவேங்கிறான். ஆனால் மறுமையில் எந்த ஒரு பாக்கியமும் இருக்காது. யார் மறுமையை கேட்குறாங்களோ இம்மையில் சோதிச்சு தான் கொடுப்பேங்கிறான். சரியா? அறுபத்தொன்னில் 10, 11, 12 இப்போ இது வரைக்கும் என்ன பார்த்தோம்? வியாபாரத்தை நம்ம எப்படி தவறு பண்ணக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, இடமோ செய்யக்கூடாது, வட்டிக்கு வாங்கி வியாபாரம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் உங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கு. அதுவே நம்பிக்கொள்ளாதீங்க, அது ஒரு நாள் உங்களை விட்டு காணா போயிடும், அதில் எந்த ஒரு நன்மையும் கிடையாது. பார்த்தோம் இல்லையா? இப்போ அடுத்து அழகிய வியாபாரம்னா என்னன்னு சொன்னால் 61:10 நம்பிக்கொண்டவர்களே, நோய்வினை செய்யும் வேதனையிலிருந்து உங்களை ஈடேற்றவில்லை ஒரு வியாபாரத்தை நான் உங்களை அறிவிட்டுமான்னு கேட்குறேன். உங்களுக்கு வியாபாரம் தானே வேணும், கொடுக்கல் வாங்க வேணும் இல்லையா, லாபம் வேணும் இல்லையா? நான் சொல்கிற வியாபாரம் பண்ணிங்கன்னா அந்த லாபம் நிலையானதாக இருக்கும். நீங்கள் பண்ணுற வியாபாரம் நஷ்டமடையதாக இருக்கும், அது நிலையானது கிடையாது. சரியா? அப்போ 61:10, 11, 12 நம்பிக்கை கொண்டவர்களே, நோய்வினை செய்யும் வேதனையிலிருந்து உங்களை ஈடேற்றவில்லை வியாபாரத்தை நான் உங்களை அறிவிட்டுமா? நீங்கள் பண்ணுற வியாபாரம் நோய்வினைக்குரியது, நெருப்புக்குரியது, அது வரம் பெறக்கூடிய வியாபாரம், அப்படி நரகத்துக்கு போகக்கூடிய அது வியாபாரம். நான் இறைவன் சொல்கிறேன், நான் உங்களுக்கு வியாபாரத்தை கற்றுத்தரேன். அந்த வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படின்னா,
உங்களை நோய்வினை செய்யும் வேலையிலேருந்து நான் ஈடுபடவில்லை ஒரு வியாபாரத்தை கற்று தரேங்கிறேன். அது நியாயமான வியாபாரமாக இருக்கும், உள்ளச்சத்துக்கானதாக இருக்கும், உணர்வானதாக இருக்கும் இல்லையா, அளவும் முழுமையானதாக இருக்கும். அப்போ நோய்வினை செய்யும் வேலையிலிருந்து ஈடேற்றவில்லை, அதுலேருந்து ஈடேற்றவில்லை பாதுகாக்கக்கூடிய வியாபாரத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? நீங்கள் அல்லாஹ்வின் மீதும் அவன் தூதர் மீதும் நம்பிக்கை கொண்டு, இப்படி நீங்கள் அல்லாஹ்வின் மீதும் படைத்த இறைவன் மீதும் அவனுடைய தூதர் மீதும் நம்பிக்கை கொண்டு உங்கள் பொருள்களையும் உங்கள் உயிர்களையும் அல்லாஹ்வின் பாதையில் அறப்போர் செய்வதாகும். உங்களுடைய பொருள்களையும் உங்கள் உயிர்களையும் தான், உயிரை மாற்றிக்கொள்ள கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஈட்டக்கூடிய அந்த பொருளை அல்லாஹ்வுடைய பாதையில், அவன் அறிவித்த அந்த பாதையில், ஹலாலான நன்மையான உண்மையான நியாயமான சரியா பாதையில் அறப்போர் செய்வதாகும். நீங்கள் அறிவோர்களாக இருப்பீன், இதுவே உங்களுக்கு மேலான நன்மையுடையதாக இருக்கும். எது வேணுங்கிறான்? மேலான நன்மையான வியாபாரத்தை அறிவித்தரேன். அல்லாஹ் மீதும் அவன் தூதர் மீது நம்பிக்கொண்டு, அல்லாஹ் மீதும் அவன் தூதர் மீது நம்பிக்கொண்டு, அவனுடைய வாக்கு மீது நம்பிக்கொண்டு உங்களுடைய பொருள்களை உங்கள் உயிர்களையும் உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய பொருள்களையும் அல்லாஹ்வின் பாதையில் அவன் அறிவித்த அந்த உண்மையான நன்மையான நியாயமான பாதையில் அறப்போர் செய்வதாகும். நீங்கள் அறிவுகளாக இருப்பின் இதுவே உங்களுக்கு மேலான நன்மையுடையதாக இருக்கும். அவன் உங்களுக்கு உங்கள் பாவங்களை மன்னிப்பான், உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். சோனபதியில் உங்களை பிரவேசிக்க செய்வான், அவற்றுக்கு கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அன்றியும் நிலையான அத்துன் என்னும் சொர்க்க சோலைகளில் மனம் பொருந்தி இருப்பிடங்களும் உண்டு, இது மகத்தான பாக்கியமாகும். அவன் சொல்கிற மாதிரி வியாபாரம் பண்ணீங்கன்னு சொன்னால் இந்த உலகத்துலேயும் உங்களுக்கு நன்மை இருக்குது, மறுபுறத்தையும் மேன்மை இருக்குது. இந்த உலகத்தில் புண்ணியம் சம்பாதிச்சிங்கன்னா மறுமையில் அந்த புண்ணியத்துக்கான பலன் இருக்குது. நான் இந்த உலகத்தில் மட்டும் நான் சம்பாதிச்சுக்கிறேன்ப்பா, இப்படி நான் இந்த உலகத்தை இடம் வாங்கி போடுறேன், வீடு கட்டுறேன், பேங்க் பேலன்ஸ் வச்சுருக்கேன், நகை வாங்கி போட்டிருக்கேன், நான் மற்றவங்கன்னா நான் வந்து பெருமையாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது இந்த உலகத்தில் அற்பமானதும் சொற்பமானதும் தான். அல்ல இடத்துல பயன் தராது. அப்போ பயன் தராத ஒன்று தான் நம்ம நினைக்கிறோம் சேர்த்து வைக்கிறோம், பயன் தராத ஒன்று தான் சம்பாதிக்க நினைக்கிறோம், பயன் தராத ஒன்று மீது தான் பெருமை கொண்டுட்டு இருக்கோம். என்ன பயன் தரும்? இங்கே அற்ப சுகமும் சொற்ப சுகம் தான், ஆனால் இறப்புக்கு அப்புறம் அது பயன் தராதில்லை. அப்போ எது எனக்கு இறப்புக்கு அப்புறம் பயன் தருமோ அதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கும், அதுதான் என்னுடைய சம்பாத்தியமாக இருக்கும். சரியா? அவன் உங்களுக்கு உங்கள் பாவங்களை மன்னிப்பான், சோனபதியில் உங்களை பிரவேசிக்க செய்வான், அவற்றுக்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அன்றையும் நிலையான அத்துன் என்னும் சொர்க்க சோலைகளில் மனம் பொருந்திய இருப்பிடங்களும் உண்டு, இது மகத்தான பாக்கியமாகும். அன்றையும் நீங்கள் நேசிக்கும் வேறொன்றும் ஒன்று, இப்படி நீங்கள் நேசிக்கும் இன்னும் மேலானது இருக்குங்க. அல்லாஹ்விடமிருந்து உதவி நெருங்கியும் வெற்றியுமாகும். எனவே நம்பிக்கொண்டவர்களுக்கு நற்செய்தி கூறுவீராக. இப்போ அவன் சொல்கிற மாதிரி வியாபாரம் பண்ணுங்க, உங்களுக்கு வெற்றி இருக்குது, அவங்களுக்கு வாக்களிச்சாலும் அவங்களுக்கு கொடுப்பான். சரியா? அப்போ நீங்கள் வேண்டியது இருக்குது, விரும்பியும் கிடைக்குது. நீங்கள் வேண்டியது என்னவோ அது இருக்குது, விரும்பியதும் இருக்குதுங்கிற, அது மேலானதாக இருக்குது. 35:29 35:29 நிச்சயமாக எவர்கள் அல்லாஹ்வின் கட்டளை ஏற்கிறார்களோ இன்னும் கடைபிடித்து தொழுகிறார்களோ, நாம் அவர்கள் அளித்தவற்றிருந்து ரகசியமாகவும் வெளிப்படையாகவும் செலவு செய்கிறார்களோ அவர்கள் என்றும் அழியாத ஒரு வியாபாரத்தை ஆதரவு வைக்கிறார்கள். இந்த ஆயத்து புரியுதா? என்றும் அழியாத ஒரு வியாபாரத்தை ஆதரவு வைக்க போறீங்களா, அழியக்கூடிய இந்த வியாபாரத்தை ஆதரவு வைக்க போறீங்களா? நஷ்டம் அடையக்கூடிய இந்த வியாபாரம், அழியக்கூடிய இந்த வியாபாரம், போட்டியும் புகழாம கொண்ட வியாபாரம், இது வேணுமா? அல்ல போட்டி இல்லாத தனித்தன்மையான உங்களுக்கான அழகிய வியாபாரம் வேணுமா? எப்படி? நிச்சயமாக எவரும் அல்லாஹ்வின் கட்டளை ஏற்கிறார்களோ, அதாவது தொழுகையை கடைபிடிக்கிறார்களோ, என்ன சொல்கிறான்? இடமோசம் செய்யாதீங்க, பொய் சொல்லாதீங்க, ஏமாத்தாதீங்க, வட்டிக்கு வாங்காதீங்க, அளவை சரியாக முழுமையாக கொடுங்க சொல்கிறான் இல்லையா? இது அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்று யார் அதை கடைபிடித்து தொழுகிறார்களோ, அதை நிறைவேற்றார்களோ, நாம் அவர்கள் அளித்தவற்றிருந்து ரகசியமாகவும் வெளிப்படையாகவும் செலவு செய்கிறார்களோ. தான தர்மம், முதல்ல தான தர்மம் என்ன தெரியுமா? நம்ம தான தர்மம் என்ன நினச்சிட்ருக்கோம்? கொடுக்குன்னு நினச்சிட்ருக்கோம். தான தர்மம்ன்றது தப்பு, தர்மமும் தானமும் தான் ரைட்டு. அப்படி தர்மமும் தானமும், நீங்கள் தர்மமாக சம்பாரித்து தானம் கொடுங்க, அதர்மமாக சம்பாரித்து தானம் கொடுக்காதீங்க, அதில் எந்த புண்ணியம் கிடையாது. நியாயமாக, அப்படி நியாயங்கிறது தர்மம். அப்போ உங்களுடைய சம்பாத்தியம் தர்மமாக இருக்கணும், நியாயமாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், இதுலேருந்து தானம் பண்ணுங்க. நான் அதிக லாபம் ஈட்டி இடமோசம் செஞ்சு பொய் சொல்லி ஏமாற்றி கலப்படம் செஞ்சு அதுலேருந்து லாபம், அந்த லாபத்தை வரதை போய் நான் தர்மம் செஞ்சால் தானமாக கொடுத்தோம்னா அதில் புண்ணியம் இருக்குமா? ஏன்னா அநியாயமாக சம்பாதிச்சிட்டேன்ல. என்னை வந்த நம்பிக்கையாளர்கள், நம்பிக்கை கொண்டு வந்த வாடிக்கையாளர்கிட்ட நான் அநியாயமாக சம்பாரிச்சிட்டேன்,
நான் அதுலேருந்து தானம் பண்ணுறேன், என்ன புண்ணியம் இருக்குது? நம்ம தர்மமே எது தெரியுமா? அவங்கள்ட்ட நியாயமாக இருக்குது, அதில் புண்ணியம் இருக்குது. இது உண்மையை சொல்லி வியாபாரம் பண்ணுறது, இடமை செய்யாமல் வியாபாரம் பண்ணுறது, அளவை சரியாக கொடுத்து வியாபாரம் பண்ணுறது, நியாயமான ரேட்டை கொடுக்க, தரமான பொருளையும் நியாயமான ரேட் கொடுக்கும் இல்லையா, அதில் புண்ணியம் இருக்குது. அந்த புண்ணியத்திலிருந்து நீங்கள் அதில் சம்பாதிச்சு வந்து கொடுக்குற தானம் இருக்கு இல்லையா, அதில் இன்னும் மேலான நன்மை இருக்குது. அப்போ தர்மமும் தானமும் சரியாக இருக்கும். தான தர்மம் இல்லை, இது தர்மமாக சம்பாதிச்ச நியாயமாக சம்பாதிச்சதுலேருந்து தானம் செய்யுங்க, அதில் புண்ணியம் இருக்குது. அநியாயமாக சம்பாதிச்சு 10 பேர்ட்டு அநியாயமாக சம்பாதிச்சு நான் ஒருத்தட்ட போய் நான் அது தானம் கொடுத்ததில் என்ன புண்ணியம் இருக்குது? அங்கே அத்தனை பேரும் வயிற்றுச்சில் இருப்பாங்க. நான் வாங்கின பொருள் தரமாக இல்லை, விலை ஜாஸ்தியாக கொடுத்து வாங்கிட்டேன், இது இடமோ செஞ்சுட்டாங்க, இது கலர் போயிடுச்சு, அல்லது வந்து எனக்கு சரியாக வந்து அது பயன் தரலை அப்படின்னு சொல்லி வாங்கினவங்க அத்தனை பேரும் வயிற்றுச்சில் இருப்பாங்க இல்லை, அந்த பாவம் இருக்குது. அதுலேருந்து ஒரு புண்ணியம் செய்ய என்ன பிரயோஜனம் இருக்குது? நீங்கள் பார்க்குற பழக்கடைகள்லாம் போய் பார்ப்போம், பழங்கள் வாங்குவோம், பேரம் பேசி தான் கொடுக்க மாட்டாங்க, பேரம் பேசி வாங்குவோம், இடம் மோசமாக இருக்கும் இல்லையா? 1 கிலோ 3/4 கிலோ இருக்கும், 600 கிராம் இருக்கும் சரியா? அது வீட்டுக்கு வந்தோடனே செய்வாங்க, அதில் 2 பழம் அழிவு போயிருக்கும். அப்போ எவ்வளோ வயிற்றுச்சலாக இருக்கும்? அப்போ இந்த வயிற்றுச்சல் வந்து அவங்க போய் சாவமாக முடியும். அநியாயம் பண்ணிட்டானே, இடமோ செஞ்சுட்டானே இருக்கும்ல, நான் ஆசையாக வாங்கின பிள்ளைங்களுக்கு அதில் 2 பழம் அழிவு போய் கிடக்கு அப்படின்னு சொல்லும் போது இந்த வயிற்றுச்சல் அவரோட சாபமாக முடியும். அதுவே வாங்கிட்டு வந்தப்பா பரவாயில்ல, பழம் நல்லா இருக்குது, விலையும் குறைச்சி கொடுத்துருக்கான் அப்படின்னு அது சந்தோஷப்படுறோம்ல, மன நிறைவு இருக்குல்ல, அது பிரார்த்தனை அமையும். அப்போ ஒவ்வொரு வியாபாரிக்கும் இது புரிஞ்சுக்கணும். எப்போ நம்ம வியாபாரம் பண்ணுற நம்ம கொடுக்கக்கூடிய பொருள் வந்து அவங்க மன நிறைவு இருந்துச்சுன்னா அது நமக்கு பிரார்த்தனை அமையும். அது எப்போ வந்து அவங்களுக்கு மன நிறைவு இல்லையோ அது சாபமாக அமையும் இல்லையா? அப்போ தான தர்மமும் தானமும், தர்மமும் தானமும். நீங்கள் தர்மமாக சம்பாதிச்ச நியாயமாக சம்பாதிச்ச பொருள்லேருந்து தானம் பண்ணுங்க. ஏன்னா தர்மத்துக்கான கூலி உண்டு, அதுலேருந்து நீ செய்யக்கூடிய தானத்துக்கு இன்னும் மேலான கூலி உண்டு சரியா? அப்போ நிச்சயமாக எவர்கள் அல்லாவின் கட்டளையை ஏற்கிறார்களோ, இன்னும் கடைபிடித்து தொழுகிறார்களோ, இதெல்லாம் அல்லாவுடைய கட்டளை, இறைவனுடைய கட்டளை. இதெல்லாம் வியாபாரம், அழகிய வியாபாரம். கடைபிடித்து தொழுகிறார்களோ, நாம் அவர்கள் அழித்து விட்டு வந்து ரகசியமாக வெளிப்படையாகவும் செலவு செய்கிறார்களோ, அவர்கள் என்றும் அழியாத ஒரு வியாபாரத்தை ஆதரவிக்கிறார். யாரும் என்றும் அழியாத ஒரு வியாபாரத்தை ஆதரவிக்கிறார்களோ அவர் தர்மமாக சம்பாதிச்சு தானம் பண்ணுவாங்க, அவர்கள் நியாயமாக சம்பாதிச்சு புண்ணியம் சம்பாதிப்பாங்க. ஏன்னா அவர்கள் என்றும் அழியாத ஒரு வியாபாரத்தை, இம்மையும் மறுமையிலும் அந்த வியாபாரத்தை இறைவன்ட்ட எதிர்பார்க்குறாங்க சரியா? 35:30 அவர்களுடைய நற்கூலி அவர்களுக்கு அவன் முழுமையாக கொடுப்பான். யார் கடைபிடித்து ஒழுங்குறாங்களோ, இரவு பகலும் ரகசியமாக வெளிப்படையாக செலவு செய்கிறார்களோ, யார் தர்மமாக சம்பாதிச்சு தியானம் கொடுக்குறார்களோ அவர்களுடைய நற்கூலி அவர்களுக்கு அவன் முழுமையாக கொடுப்பான். இன்னும் தன் அருளிலிருந்து அவர்களுக்கு மிகுதப்படுத்துவான், இன்னும் அதிகப்படுத்துவான். நிச்சயமாக அல்லாஹ் மிக மன்னிப்பவனும் நன்றி ஏற்பவனும். இப்போ அழகிய வியாபாரம், என்றும் அழியாத ஒரு வியாபாரம், இம்மைக்கு மறுமைக்கான ஒரு வியாபாரம். வியாபாரம்னா கொடுக்கல் வாங்க, அப்படி தானே? வேச்சா தானே விளையும், கொடுத்தானே திரும்பி கொடுப்பாங்க. அப்போ இரவட்ட வியாபாரம்னா என்ன? நீங்கள் நன்மை செய்யுங்க, நான் உங்களுக்கு கூலி தரேங்கிறேன். நீங்கள் நான் சொன்ன மாதிரி நடந்துங்க, நான் உங்களுக்கு கட்டிப்பாக தரேங்கிறேன், பன்மடங்கு தரேங்க சரியா? 9:111 ஒவ்வொரு ஆயத்து படிக்கும் போதெல்லாம் முன்னாடி பின்னாடியும் படிச்சுக்குங்க. அது தனியாக நீங்களும் தனியாக சிந்திங்க. அப்படியே ஒரு தலை போட்டு எழுதி வச்சுட்டு திருப்பி வீட்டில் போய் படித்து சிந்திக்கும் போது உங்களுக்கான புதிய ஞானம் கிடைக்கும். 9:111 நிச்சயமாக அல்லாஹ் நம்பிக்கையாளர்களின் உயிர்களையும் பொருள்களையும் அவர்களுக்கு சோனம் இருக்கின்ற விலைக்கு வாங்கி கொண்டான். இப்படி நம்பிக்கையாளர்கள் யார்? அல்லாஹ் மீது விடுதலாமே நம்பிக்கொண்டவர்கள். இப்போ நம்ம எல்லாரும் வசனம் படித்தோம்ல, இந்த ஆயத்தெல்லாம் படித்தோம்ல, இதன் மீது நம்பிக்கொண்டவர்கள், அல்லாவுடைய வாக்குமே நம்பிக்கொண்டவர்கள். அப்போ நிச்சயமாக அல்லாஹ் நம்பிக்கையாளர்களின் உயிர்களையும் பொருட்களையும் அவர்களுக்கு சோனம் இருக்கு என்ற விலைக்கு வாங்கி கொண்டான். சோனத்துக்கு பகரமாக உங்களுடைய உயிர் வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய நன்மை நியாயமாக இருந்து உண்மையாக இருந்து இவனுக்கு பொருத்தமாக என் வாழ்வும் என்னுடைய மரணமும் என்னுடைய தொழுகை என்னுடைய குர்பானையும் அல்லாஹ் குறித்து யார் வாழ்கிறார்களோ அவருடைய பொருட்களும் அவருடைய பொருட்கள் செஞ்ச தானமும் அவருடைய வாழ்க்கையும், அப்போ உயிர்களையும் பொருட்களையும் அவர்களுக்கு சோனம் இறைவனுடைய அந்த பரிசு சோனம் என்று இருக்கின்ற விலைக்கு வாங்கி கொண்டான். அவர்கள் அல்லாவின் பாதையில் போரிடுவார்கள், அல்லாவின் பாதையில் போரிடுவார்கள். அல்லாவுடைய பாதை எது? உண்மைக்கும் பொய்க்கும் போர், நன்மைக்கும் தீமைக்கும் போர், நியாயத்துக்கும் அநியாயத்துக்கும் இடையில போர்னா புரியுதா? இப்போ இதுக்கு எதிரானது, நமக்கு எதிரானது, உண்மைக்கு எதிரானது போர் செய்வாங்க, நன்மைக்கு எதிரானவங்கள்ட்ட போய் சொல்லுவாங்க, அப்படி பொய்க்கு எதிரானவங்கள்ட்ட போர் செய்வாங்க. இது என்னதான் மனசாட்சியை கொண்டு. அப்போ என்ன செய்வாங்க? பொய் சொல்லாம் வியாபாரம் பண்ண முடியாது, கடன் வாங்காமல் வியாபாரம் பண்ண முடியாது, வட்டி வாங்காமல் வியாபாரம் பண்ண முடியாது, நீங்கள் அரிச்சந்தா இதெல்லாம் கேட்பாங்கல்ல.
இதெல்லாம் அறப்போர் இல்லை, இப்படி தான் வாழணும், இது இறைவனுக்கு பொருத்தமானது, இந்த கட்டளை நிறைவேற்றணும். இப்போ இந்த அறப்போர் மனிதருக்கு இடையில் அறப்போர். சரியா? அப்போ அல்லாஹ்வின் பாதையில் போரிடுவார்கள். அப்போது அவர்கள் துண்டிக்கப்படுகிறார்கள். எப்படி துண்டிக்கப்படுவார்கள்? நம்ம மட்டும் விலகிடுவாங்க, இல்லை நம்ம மட்டும் விளைக்கணும். நியாயமானவர்கள்ட்ட இருந்து அநியாயக்காரர்கள் விலகிடுவாங்க, அல்லது அநியாயக்காரர்கிட்ட இருந்து நியாயமானவர் விலகிக் கொள்வாங்க. அப்படி தானே? ரொம்ப அரிச்சந்தனா இருக்கான், ரொம்ப உண்மை பேசுகிறான்ப்பா, அவன்கிட்ட நம்ம விலைக்கு போயிடுவாங்க. இல்லை ரொம்ப பொய் சொல்கிறாப்பா, ஏமாத்துறாங்க, இவங்க கூட நம்ம சேரக்கூடாதுப்பா, விலைக்கு போயிடுவாங்க. எப்படி துண்டிக்கப்படுகிறார். சரியா? தௌராத்திலும் இஞ்சிலும் குர்ஆனிலும் இதை தெளிவான நிலையில் வாக்களித்துள்ளான். எல்லா வேதங்களையும் சரி, முந்தைய வேதங்களையும் சரி, இந்த வேதங்களையும் சரி, தௌராத்திலும் இஞ்சிலும் குர்ஆனிலும் இதை தெளிவாக நிலையில் வாக்களித்துள்ளான். அல்லாஹ்விடம் வாக்குறுதியை பூர்ணமாக நிறைவேற்றுவர் யார்? அல்லாஹ்வை விட வாக்குறுதி பூர்ணமாக நிறைவேற்ற யார் கேட்குறான். இதெல்லாம் இறைவன் கொடுத்த வாக்குறுதி. இது நீங்கள் நன்மை செஞ்சால் நன்மைக்கான கூலி உண்டு, வாக்குறுதி கொடுக்குறான். சரியா? அல்லாஹ்வை விட வாக்குறுதியை பூர்ணமாக முழுமையாக நிறைவேற்றுவர் யார்? உங்களை யாராக இருக்கீங்களான்னு கேட்குறான். உங்களை யாராச்சும் அல்லாஹ்வை விட வாக்குறுதி நிறைவேற்ற கொடுக்குறீங்களா? முழுமையாக நிறைவேற்ற கொடுக்குறீங்களா? இல்லை. அதனால் ஆகவே அவனும் நீங்கள் செய்து கொண்ட வாணிபத்தை பற்றி மகிழ்ச்சி அடைங்கள், அவன்கிட்ட செஞ்ச வியாபாரத்தை பற்றி மகிழ்ச்சி அடைங்கிறான். என்ன வியாபாரம்? இறைவன் நீ சொன்னேன், நீ நன்மையாக நியாயமாக உண்மையாக பொய் சொல்லாமல் ஏமாத்தான் வியாபாரம் பண்ணப்பா, நான் உனக்கு நற்கூலி தரேன்னு, இம்மையிலையும் மறுமையிலையும் தரேன்னு சொன்னேன். நான் அதுபடி வாழ்கிறேன். இப்போ ஒன்றுட்டு வாணிபம் செய்கிறேன். எப்படி ஒரு பார்ட்னராக இருந்தாலும் சொல்லுவோம், ஒரு பார்ட்னரை வியாபாரம் பண்ணுறோம், அப்போ அவருக்கான பங்கெடுத்து கொடுப்போம்ல. மாதம் நம்ம வந்து லாபத்தில் வந்து அந்த பார்ட்னருக்கு கொடுக்கணும். இறைவன் சொல்ல என்னை பார்ட்னர் ஆகிக்கொள்ளுன்னு சொல்கிறேன். நீ மனிதட்ட பார்ட்னர் நஷ்டமாக இருந்தால் கோச்சிப்பான், விலைக்கு போயிடுவாங்க. லாபமாக தான் பெருமை கொள்வான். ஆனால் இங்கே லாபம் நஷ்டம்னா எனக்கு விட்டு நீ நான் சொல்கிற மாதிரி வியாபாரம் பண்ணு, நீ நானும் பார்ட்னர் ஆயிடும். இப்போ இறைவன்ட்ட பார்ட்னர் வந்து எப்படி இருக்கும்? அவனை வந்து பங்கெடுத்துக்கிட்டா எப்படி இருக்கும்? இறைவன் சொல்கிறான், அவனும் செய்து கொண்ட வாணிபத்தை பற்றி மகிழ்ச்சி அடைங்கள். ஆகவே அவனும் செய்து கொண்ட வாணிபத்தை பற்றி நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள், இதுவே மகதான வெற்றியாகும். அப்போ ஒவ்வொருத்தரும் இறைவனை பார்ட்னராக வச்சுக்கணும், இறைவனை கூட வச்சுக்கணும், கடவுளை கூட வச்சுக்கணும். அவன் நம்ம கூட இருக்கிறான், நியாயமாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், சத்தியமாக இருக்கணும், இடமோ செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது. இந்த அழகை வியாபாரம் பண்ணும்போது இறைவனும் நானும் பார்ட்னர். என்ன செய்யறா? இறைவன் சொல்கிறேன், நீ இதை செய்ய, நான் உனக்கு இன்னும் மேலானதை தரேன். சரியா? அப்போ மறுபடியும் படிச்சுங்க. நிச்சயமாக அல்லாஹ் நம்பிக்கையாளரின் உயிர்களையும் பொருள்களையும் அவருக்கு சோனம் இருக்குது என்ற விலைக்கு வாங்கி கொண்டான். அவர்கள் அல்லாஹ்வின் பாதையில் போரிடுவார்கள். அப்போது அவர்கள் துண்டிக்கப்படவும் செய்கிறார்கள். தௌராத்திலும் இஞ்சிலும் குர்ஆனிலும் இதை தெளிவான நிலையில் வாக்களித்துள்ளான். அல்லாஹ்வை விட வாக்குறுதி பூர்ணமாக நிறைவேற்றுவன் யார்? ஆக நீங்கள் அவனுடன் செய்து கொண்ட இவ்வாணிபத்தை பற்றி உடன்படிக்கை பற்றியும் மகிழ்ச்சி அடையுங்கள், இது மகத்தான வெற்றியாகும். வெற்றி பெறுவதற்கான அழகிய வியாபாரங்கள். 24:37 இதெல்லாம் தொழுகையில் ஓதி போயிடுவாங்க. எப்படி? நான் 4 ரக்காத் தொழுகிறேன், 8 ரக்காத் தொழுகிறேன், 12 ரக்காத் தொழுகிறேன், நான் சூரா ஓதிட்டேன், ஆனால் நான் ஓதுனது எனக்கு தெரியாது. நான் என்ன ஓதுன்னு தெரியாது. ஆனால் ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகிறேன், இத்தனை ரக்காத் ஓதுறேன், இத்தனை ரக்காத்தையும் தான் ஓதுறணும், எனக்கு புரியாது, விளங்காது, போதையில் தொழுதுட்ருக்கோம். இவன் சொன்னால் தொழுகையே உங்களுடைய வாழ்க்கையாகணும். வாழ்க்கை வேறு, தொழுகை வேறு கிடையாது. வணக்க வழிபாடு வாழ்க்கை வேறு கிடையாது. வணக்க வழிபாடு தான் தொழுகை, அதுதான் வாழ்க்கை. அப்போ இறைவனுக்கு பொருத்தமாக வாழ்றதுன்றது அவனுடைய கட்டளை பிரகாரம் வாழ்றது. 24:37 மனிதர்களை அல்லாஹ்வை தியானிப்பதை விட்டும் இறைவனின் கட்டளைக்கு அடிபடுதலை விட்டும் தூய்மையானவற்றை கொடுப்பதை விட்டும் அவருடைய வாணிபமோ அவருடைய கொடுக்கல் வாங்கலோ பாரமாக மாட்டா. அவருடைய வியாபாரமோ அவங்களுக்கு கொடுக்கல் வாங்கலோ என்ன செய்யாது? இறைவனை மறக்க மாட்டாங்க. எப்படி? மனிதர்களை அல்லாஹ்வை தியானிப்பதை விட்டும் இறைவனை கட்டளைக்கு அடிபடுதலை விட்டும் தூய்மையானவற்றை கொடுப்பதை விட்டும் அவருடைய வாணிபமோ கொடுக்கல் வாங்கலோ பாரமாக மாட்டா. இதயங்களும் பார்வைகளும் கலங்கி தடுமாட்டம் அடைமே அந்த நாளை அஞ்சுவார்கள். பயபக்தியுடையவர்கள் உள்ளச்சமுடையாங்க, அந்த நாளை பயப்பட மாட்டாங்க. எப்படி? இறைவனுக்கு மட்டுமே பயப்படுவாங்க. அவங்க இறைவனை தியானத்தில் இருப்பாங்க, அவருடைய கட்டளை நிறைவேற்றுவாங்க. அவங்களுடைய வியாபாரமோ கொடுக்கல் வாங்கலோ உலக வாழ்க்கையோ என்ன செய்யாது, அவனை விட்டு பாரமாக இருக்க மாட்டாங்க, அவனை அஞ்சியவர்களாக இருப்பாங்க. சரியா? அவர்களின் செயல்களின் மிக அழகான அவர்களுக்கு கூலியாக கொடுப்பதாகும். அவர்கள் செயல்களின் மிக அழகான அவர்களுக்கு கூலியாக கொடுப்பதற்காகவும் அவனுடைய நல்லொருளை கொடுத்து மேலும் அவன் அதிகப்படுத்துவதற்காகவும் மேலும் அல்லாஹ் தான் நாடியோரும் கணக்கின்றி கொடுக்கின்றான். நீ என்கிட்ட வியாபாரம் பண்ணுங்கிறான், பன்மடங்கு தரேங்கிறான். எப்படி? லாபத்துக்கு மேலே லாபம். எப்படி? ஒரு நெல் வச்சா
700க்கு அதிபதிகள், எப்படி 700 நெல் வருது இல்லையா? அப்போ 1க்கு 700 வருது அப்படின்னு சொன்னால் இறைவன் சொல்கிறான் இன்னும் மேலான தரேங்கிறான். அப்போ இறைவன்ட்டு நம்ம வியாபாரம் பண்ணும்போது, இறைவன் சொல்கிற மாதிரி வியாபாரம் பண்ணும்போது, அழகிய வியாபாரம் பண்ணும்போது, இது தொழுகை, இது இறைவனை வழிபடுவது, வணக்க வழிபாடு, இது ஜபித்தல், இது கும்பிடுதல். அப்போ எங்கே இருக்குது? இப்போ வழிபாடு எங்கே இருக்குது? குடும்பங்களில் இருக்குது, வியாபாரத்தில் இருக்குது, தொழிலில் இருக்குது, உறவில் இருக்குது, நட்பில் இருக்குது. நான் இங்கெல்லாம் தொழிலை விட்டாச்சு, இறைவன் கட்டளைப்படி நான் வாழலை. இங்கே அநியாயங்களையும் வரமீறுதலையும் பொய் சொல்கிறதையும் ஏமாற்றி வச்சுக்கிட்டு நான் கோவிலுக்கு போகிறேன், மசூதிக்கு போகிறேன், சர்ச்சுக்கு போகிறேன், வழிபாடு பண்ணிட்டேன், புண்ணியத்தலங்களுக்கு போகிறேன், புண்ணியத்தை வாங்கிறதுக்கு, பாவத்தை கழிக்கிறதுக்கு புண்ணியத்தலத்துக்கு போகிறேன். இது எப்படி சரியாக இருக்கும்? எப்படி காலையில் தொழுது தான் வியாபாரம் பண்ண போகிறேன், கோவிலுக்கு போய்ட்டு தான் வியாபாரம் பண்ண போகிறேன், சர்ச்சுக்கு போய்ட்டு தான் வியாபாரம் பண்ண போகிறேன், கடைக்கு போனோடனே வியாபாரத்தலத்துக்கு போனோடனே எல்லா சாமி போட்டமும் இருக்குது, ஊதுபத்தி பொத்தியாச்சு, எல்லாத்தையும் ஊதுபத்தி காமிச்சாச்சு, சரியா, பூஜை பண்ணியாச்சு, ஃபாத்தியா ஓதியாச்சு, யாசின் ஓதியாச்சு. அதுக்கப்புறம் பண்ணுற வியாபாரம் முதல் வியாபாரம் பொய்யா இருக்குது. இப்படி பொய் சொல்லி வியாபாரம் பண்ணுறோம், இடமோசம் செய்கிறோம், அதிக லாபம் ஈட்டுறோம். அப்போ இது எல்லாமே பார்த்துங்க உண்மைக்கு புறம்பாக இருக்குல்ல, அது ஒரு சடங்காக இருக்குல்ல. அப்போ எது அப்படின்னு சொன்னால் நீங்கள் போன்ற வாணிப தினங்களில் வாணிபத்தில் உண்மையாக இருக்கணும், நியாயமாக இருக்கணும், சத்தியமாக இருக்கணும், அழகிய வியாபாரம். அப்போ இந்த அழகிய வியாபாரம் நினைப்ப எல்லா இடத்துல அழகிய வியாபாரம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்ன? அழகிய வியாபாரம் பண்ணுங்கள், வட்டிக்கு வியாபாரம் பண்ணக்கூடாது, பொய் சொல்லி வியாபாரம் பண்ணக்கூடாது, ஏமாற்றி வியாபாரம் பண்ணக்கூடாது, இடமோ செஞ்சு வியாபாரம் பண்ணக்கூடாது, அதிக லாபம் வியாபாரம் பண்ணக்கூடாது. இது எல்லாமே இறைவனால் தடுக்கப்பட்டது. அப்போ என் வியாபாரம் சரியில்லாத போது ஹராமான வியாபாரம் பண்ணிவிட்டு ஹலாலான உணவு எப்படி கிடைக்கும்? பாய்கடையில் வாங்கினா மட்டும் ஹலாலாயிருமா? பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்டா மட்டும் ஹலாலாயிருமா? இறைவனை கும்பிட்டு ஹலாலாயிருமா? அப்படி கிடையாது. எங்கேருந்து? எண்ணங்கள்லேருந்து சரியாக இருக்கணும். நல்ல எண்ணம், நல்ல செயல், நல்ல பேச்சு, நல்ல வியாபாரம், நல்ல சம்பாத்தியம். அப்போ தானம் தர்மம் இல்லை, தர்மம் தானம். தர்மமான சம்பாதிச்சு தானம் கொடுங்க, தர்மம் இல்லாமல் அநியாயமாக சம்பாதிச்சு தானம் கொடுக்காது. அது தடுக்கப்பட்டது, அது பாவம். அப்படித்தானே? பாவத்தை கொடுக்கலாம்ல. இது புண்ணியத்தை கொடுக்கணுமா, பாவத்தை கொடுக்கணுமா? புண்ணிய தர்மத்துலேருந்து கொடுங்கிறான். உங்களுடைய தர்மமான சம்பாதிச்சிருந்து தானம் கொடுத்தீங்கன்னா அது புண்ணியமாகும். நான் நன்மை இல்லாமல் தீமையை சம்பாரிச்சிட்டு நான் தானம் பண்ணேன்னு சொன்னால் அது உங்கள் பாவத்தெல்லாம் போக்காது, இன்னும் பாவத்தை அதிகரிக்கும். 10 பேர்கிட்ட அதிகமாக வாங்கிட்டு ஒரு ஆள்கிட்ட கொடுத்து பிரயோஜனம் இல்லை. அந்த 10 பேருக்கு நியாயமாக கொடுக்குறதே புண்ணியம் தான். நீங்கள் தர்மம் பண்ணாலும் தானம் பண்ணாட்டும் பரவாயில்ல, அது தர்மமாக இருக்கும்போது முதல்ல புண்ணியம் தான். அதுலேருந்து புண்ணியம் பண்ணுறோம் இல்லையா, அதுலேருந்து தானம் கொடுக்குறோம் இல்லையா, அது இன்னும் மேலானது. சரியா? இன்றைக்கி என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? இன்றைக்கி நல்லா எடுத்து அழகிய வியாபாரம், இம்மைக்கும் மறுமைக்குமானது. அருளை கேட்கணும், பொருளை கேட்கக்கூடாது. வியாபாரத்தை எது அருள் எது பொருள் அப்படின்னா, இந்த வியாபாரத்தை வச்சு தான் நான் குடும்பத்தை காப்பாற்ற போகிறேன், என் பிள்ளைங்களை படிக்க வைக்க போகிறேன், இதை வச்சு தான் வீடு கட்டணும், இதுதான் பிள்ளைங்களை கரை சேர்க்கணும், இதை வச்சு தான் நான் வாழ்க்கையில் செட்டில் ஆகணும்னு நினைக்கும் போது கைத்து அழகாக காட்டுறான். நீ கொஞ்சம் தண்ணி கலப்படம் பண்ணு, இப்படி வியாபாரத்தை அதிக லாபம் ஆகிட்டு இடமோசம் செய்யி பொய் சொல்லி ஏமாற்றி வியாபாரம் பண்ணு, இது இணையப்பட முடியும். இல்லை இறைவன் என்னை படைத்தான், அவன் எனக்கு உணவளிக்கிறான், அவன் என்னை வாழ வைக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது இப்போ இறைவனுக்கு பொருத்தமாக அதே வியாபாரம் தான். பொய் சொல்லாமல், ஏமாற்றாமல், இடமோசம் செய்யாமல், கலப்படம் பண்ணாமல், அதிக லாபம் ஈட்டாமல், இறைவனுக்கு பொருத்தமாக ஒரு சேவை மனப்பானையில் அவங்களுக்கு தேவை இருக்குது, எனக்கு ஒரு தேவை இருக்குது, நியாயமான தேவைகளை பூர்த்தி செய்யணும். இது நற்செயல், அழகிய செயல், அழகிய வியாபாரம். உங்களின் செயலில் அழகானவர் யார் என்று சோதிப்பதற்காக தான் படைச்சிருக்கிறான். அந்த அழகிய செயல் எங்கேருந்து நடக்குது? நம்ம தேவையில் ஏற்றுறது நடக்குது. நம்ம தேவை எதை ஈட்டுறோமோ அதுலேருந்து அழகிய செயல். இதுதானே? அதனால் நம்பிக்கொண்டவர்களே ஒன்று கூடப்பட வேண்டும் என்று தீர்மானித்து கொண்ட நாளில் அல்லாவை தியானிக்க, அல்லாவின் மீது உறுதி கொள்ள அழைக்கப்பட்டால் வியாபாரத்தை விட்டுவிட்டு, உங்களுடைய பொருளீட்டத்தை விட்டுவிட்டு அல்லாவை தியானிக்க விரைந்து செல்லுங்கள். நீங்கள் அறிவுகளாக இருப்பின் இது மேலான நன்மையாக இருக்கும். பின்னர் நீங்கள் அல்லாவை உறுதி கொண்டதும் பரவி செல்லுங்கள், அல்லாவுடைய அருளை நாடுகள். அன்றைக்கு வெற்றி பெறு போட்டு அல்லாவை அதிகம் தியானிங்கள். இல்லைன்னா உங்களுடைய இருப்பதெல்லாம் தீர்ந்து போய்விடும். உங்களுடைய இருப்பதெல்லாம் தீர்ந்து எது 9:24 உங்களுடைய பெற்றோர், பிள்ளைகள், கணவன், மனைவி, விருப்பத்தோட வீடுகள், வியாபாரம், நஷ்டப்பேருடைய வியாபாரம், இது எல்லாமே பிடிக்கப்படுங்க. உங்களுடைய இருப்பதெல்லாம் தீர்ந்து போயிடும். நீங்கள் உங்கள் நம்பிக்கையெல்லாம் தீர்ந்து போயிடும். அல்லாஹ்வுடைய பேர் மேலானதாக இருக்குது. அப்போ அவங்ககிட்ட கேளுங்க, மிகுதப்படுத்துவான், இன்னும் மேலானதாக கொடுப்பான். கொடுக்கப்படுறதா சோதனைக்காக தான். சரியா? எது நிலையானது கிடையாது. எல்லாமே இந்த உலகத்தை தடுக்கப்படும். எது சரிவன்ட்ட பொருள் அவன்கிட்ட வராது, அருள் மட்டும் தான் பயந்துடும். அறிவு பயந்துடாது, ஞானம் மட்டும் தான் பயந்துடும். அப்போ நான் அந்த பொருளை கொண்டு நான் அருளை தேடிக்கிறானா, அருளை கொண்டு இன்னும் மேன்மையான ஞானங்களை தேடிக்கிறானான்னு பார்க்கணும். அப்போ இறைவன் அருளை கேட்கணும், அருளை சம்பாதிக்கிற ஞானத்தை கேட்கணும். சரியா? அதில் எங்கள் இறைவனே இந்த உலக வாழ்க்கைகளை மயக்கி விடாமலும், இந்த அறிவு எங்களை மயக்கி விடாமலும், இந்த பொருள் எங்களை மயக்கி விடாமலும்,
நாங்கள் உனக்கு பொருத்தமாக வாழக்கூடியவர்களாகவும் உனக்கு நெருக்கமாக வாழக்கூடியவர்களாகவும் உன்னை அருளை பெறக்கூடியதாகவும் ஞானத்தை பெறக்கூடியதாகவும் எங்களுக்கு நீ வழிகாட்டுவாயாக. அதை மீது எங்களை நிலைத்திருக்க செய்வாயாக. எங்களையும் குடும்பத்தாரையும் சந்ததிகளையும் அழகிய வியாபாரமுடையவர்களாக உன்னிடத்தில் வாணியம் செய்யக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக. நிச்சயமாக நீ இறக்க முடியணும், தரலையாகணும். எல்லா புகழும் எல்லாம் அறிந்தவனும் எங்கும் நிறைந்தமான அல்லாவுக்கு எல்லா புகழும்.